கவனிச்சுக்கோ, நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு ஒரு ஃபார்மாட்டிக்கலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைலாம் கொஞ்சம் ஃபார்மல் அப்படின்னா நார்மலா, சகலம் சகஜமா. திரும்ப சொல்றோம் இல்ல, இன்னைக்கு ஆராதிக்கிறோம், மறுபடியும் சாயந்தரம் ஆராதிக்கலாம், மறுபடியும் நாளைக்கு ஆராதிக்கலாம், 40 நாள் 30 நாள், சரி வாழ்க்கை முழுசுல நிறைய ஆராதிச்சுட்டே இருக்கலாம், இந்த வருஷம் முழுதும் ஆராதிச்சுட்டே இருக்கலாம். வழக்கமா பழக்கமா செய்யறதுல ஆராதனை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வழக்கமா பழக்கமா செய்யறதுல ஆராதனை இல்லை, உணர்வு பூர்வமா செய்யறதுக்கு பேர் தான் ஆராதனை. சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். இந்த பழசை கொண்டு வந்து வச்சாலே கர்த்தர் தூக்கி போட்டுருவார். நல்லா புரிஞ்சு சொல்லுங்க சொல்லுங்க. பழச கொண்டு வந்து வச்சாலே பழுதற்றதும் எந்த ஒரு மாசு இல்லாத, முடியில கூட ஒரு சேஞ்ச் இருக்கக்கூடாது. சிகப்பு சொல்லுங்க, சிகப்பு கிடாரி அப்படின்னு பலி செலுத்தணும். அது இப்ப நீங்க பார்த்திருப்பீங்களா, அது வந்து முழுக்க இருக்கும்போது அதனுடைய உடம்புல ஒரு இடத்துல வெள்ள முடி இருந்தா கூட அது ரிஜெக்டட், பலி செலுத்தப்பட போகிறதுல. சொல்லுங்க, அது கால்கள், அது குழம்புகள், அது வாயில, அது பல்லுல, அது காதுல, முடியல, ரோமத்துல செக் பண்ணுவாங்க. பூத கண்ணாடியை வச்சு செக் பண்ணுவாங்க. எங்கேயாச்சும் சாக போறது தானே, எங்கேயோ ஒரு இடத்துல மறைவா ஒரு வெள்ளை முடி இருந்துட்டா என்ன, ஒரு உமி இருந்துட்டா என்ன, கொஞ்சம் நகம் அதுக்கு டேமேஜ் ஆயிட்டு இருந்தா என்ன, ஏதோ காதுல ஏதோ ஒரு சின்ன ரிஜெக்ட். பலியில் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு செலுத்தக்கூடிய பலி என்ன? உதடுகளின் காலை ஆகிய ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இப்ப செலுத்தக்கூடிய பலி என்ன? இப்ப நான் செலுத்துற இந்த பலியில, நான் செலுத்துற இந்த ஸ்தோத்திரத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், ராகங்கள் தவறி போயிருக்கலாம், ரைட்? ஆனா அந்த உணர்வு, அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு தெரியுமா, அது மட்டும் அடி வாங்கிடுச்சுன்னு சொன்னா நம்ம கழுத காட்டு கத்தல் கத்தனால எல்லாமே வேஸ்ட் ஆகும். அதை மட்டும் மறந்துடவே, நீ மறக்கவே கூடாது, அது என்னைக்குமே மறக்கவே கூடாது. ஆண்டவர் அந்த கிருபையை உங்களுக்கு தரட்டும். இன்னைக்கு செய்திக்கு போகலாம். கண்களை மூடி வார்த்தைக்கு நேராக. ஆண்டவரே நன்றி, நல்ல நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி நன்றி, நல்ல வாய்களை திறந்து நன்றி ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்துன்னு சொன்ன ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் உங்கள் வார்த்தைக்காக தான் வந்திருக்கிறோம். உங்கள் வார்த்தை தான் எங்களை ஆண்டவரே கிருபை செய்து நடத்த போகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. నీ వాక్యమే నన్ను బ్రతికించెను, బాధలలో నెమ్మదినిచ్చెను. నీ వాక్యమే నన్ను బ్రతికించెను, బాధలలో నెమ్మదినిచ్చెను. కృపాశక్తి దయాశక్తి సంపూర్ణుడా, వాక్యమై ఉన్న యేసు వందనమయ్యా. కృపాశక్తి దయాశక్తి సంపూర్ణుడా, వాక్యమై ఉన్న యేసు వందనమయ్యా. నీ వాక్యమే నన్ను బ్రతికించెను, బాధలలో నెమ్మదినిచ్చెను. அவர் வார்த்தை தான். నీ వాక్యమే నన్ను బ్రతికించెను, బాధలలో నెమ్మదినిచ్చెను. కృపాశక్తి దయాశక్తి సంపూర్ణుడా, వాక్యమై ఉన్న యేసు వందనమయ్యా. சொல்லுவோமா? కృపాశక్తి దయాశక్తి సంపూర్ణుడా, వాక్యమై ఉన్న యేసు వందనమయ్యా. నీ వాక్యమే నన్ను బ్రతికించెను, బాధలలో నెమ్మదినిచ్చెను. உங்க வார்த்தை தான் எங்களை வாழ வைக்கும். எல்லா துன்பத்திலும் எல்லா கஷ்டத்திலும் எங்களுக்கு நிம்மதி தரக்கூடியது உடைய வார்த்தை தான். வார்த்தையாகிய இயேசுவே இந்த அருமையான காலங்களில வெளிப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆக்சுவலி பாஸ்டர் இன்னைக்கு செய்தி கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு தான் அந்த டேர்ம்ஸ் கொடுத்தேன். நான் திருவச்சூர் போகிறதுனால ஸோ ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்ததுனால ஸோ இன்றைக்கு நேற்று நைட் ஒரு 10:30 மணிக்கு என் மேல் சீட்டு விழுந்தது. ஸோ கொஞ்சம் அமைதியாக எல்லாரையும் அனுப்பிட்டு உட்கார்ந்த போது ஒரு வார்த்தை, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 6.
12 ஒருத்தர் படிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தை, இந்த செய்தி பழக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தெலுங்குல எடுத்து வாசியுங்கள். இங்கிலீஷ்ல படிங்க. மைட்டி மேன் அப்படின்னு போட்டிருக்கல. ஏன்னா பார்த்த பைபிள் என்ன போட்டோம், மைட்டி வாரியர் அப்படின்னு போட்டிருக்கு. மைட்டி மேன் அப்படின் போது வல்லமையுள்ள பலமுள்ள ஒரு மனிதன் அப்படின்னு இருக்கு. ஆனா வாரியர் அப்படின்னு சொல்லும் பொழுது மைட்டி வாரியர், ஒரு வல்லமை மிக்க ஒரு பிரேவ், ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு ஒரு போர் வீரனா இங்கே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆனா சொல்லப்படுகிற மனிதர் யார்? கிதியோன். சொல்லப்படுகிற மனிதன் யார்? கிதியோன். அவர் ஒரு சிறிய குடும்பத்துல 15ஆம் வசனத்தை படிங்க. அவர் என்ன சொல்றார் தன் குடும்பத்தை சொல்லும் பொழுது? ஆண்டவரே, எளியது. நீங்க பலமுறை இந்த செய்தி கேட்டிருக்கலாம். ஆனா அந்த கோணத்துல இன்னைக்கு அப்படி இருக்காது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதனை பார்த்து திராட்சை பழம் ரசம் எடுக்கிற ஒரு ஆலைக்கு எதிரே போர் அடித்து கொண்டிருக்கிறாரு. அங்கே போர் அடிக்க மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? திராட்சை ரசத்தை தான் பிழிவார்கள். போர் அடிக்கிறவளா இருந்தா மலைக்கு மேல போய் உயரமான இடத்துல என்ன செய்வாங்க? அந்த அரிசி அல்லது அந்த நெல்லை தூக்கி உடைக்கும் பொழுது காத்துல என்ன செய்யும்? உண்மையெல்லாம் பறந்து போய் நெல் நிற்கும். ஆனா இவர் சமமான ஒரு பகுதியில ராத்திரி நேரத்துல எங்க எப்ப என்ன பண்றாரு அவரு? எந்த நேரத்துல படிங்க? எங்க போட்டிருக்கு? ராத்திரி. யாருக்குமே தெரியாத எங்க எங்க போட்டிருக்கு? எங்க இருக்கு படிக்கிறீங்களா? யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் அவர் என்ன செய்கிறாரு? போர் அடித்துக் கொண்டிருக்கிறாரு. தம்பி, ராத்திரி. சரி. அப்ப யாருக்குமே தெரியாத ஒரு மறைவான ஒரு இடத்துல இவர் போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? போர் அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இவர் பயந்து போய் தான் அதை செய்கிறார். இவர் என்ன செய்கிறாரு? பயந்து போய் தான் அதை செய்கிறார். காரணம் என்ன? அவரை பார்த்து தூதன் சொல்லுவான். 10ல பாருங்க, 10ல. ஏன்பா தப்புல போட்டிருக்கு? எமோரியர் தேவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? பயந்து போயிருக்கிறாங்க. கிதியோன் என்ன செஞ்சிருக்கிறார்? பயந்து போய் தான் பகிரங்கமா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை மறைவில போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? செஞ்சிட்டு இருக்காரு. அவர் யாரு கிடையாது? பராக்கிரமசாலி இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் யாரு கிடையாது? ஓகே, அவர் மைட்டி மேன் கிடையாது. மைட்டி வாரியர் கிடையாது. தெலுங்குல என்ன போட்டுருக்குது? பராக்கிரமுடா. என்னக்கா? பராக்கிரமுடா அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு பயந்த ஒரு மனிதன். அவர் போய் எங்குமே யாருக்குமே தெரியாத தன் குடும்பத்துக்காக போராடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன போட்டிருக்குது? கர்த்தருடைய தூதன், ஏஞ்சல் ஆஃப் காட். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தான் வேதத்துல கர்த்தருடைய தூதன் வரும். மோசையை சந்தித்தது கர்த்தருடைய தூதன், ஆகாரை சந்தித்தது கர்த்தருடைய தூதன். இப்படி கர்த்தருடைய தூதன் வரும்போதெல்லாம் யார் தான் வந்திருக்கா? இயேசு சாமியே அங்க சந்திச்சிருக்கிறார். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் இல்ல, அவர் ஆதி முதலா இருந்தவர். அதான் பாட்டு இருக்குது, ஆதி முதலா இருந்தவரும் இருப்பவரும் நீ. அவர் முன்னாடில இருந்தே இருக்கார். சார், இப்போ ஆண்டவர் இயேசு அவரை பார்க்கும் பொழுது அல்லது ஆண்டவர் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார் தெரியுமா? பக்கத்தை பார்த்து கிளம்ப, உங்களோட கர்த்தர் எப்படி பாப்பாரு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்கன்னு பாப்பாரா? எப்படி இருக்க போறீங்கன்னு பாப்பாரா? நிறைய உதாரணங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? இப்ப இருக்கிற இந்த நிலைமை, இந்த ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க, இப்ப இருக்கிற இந்த ஸ்டாண்டர்ட், இந்த நிலைமை தான் என் நிலைமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உங்க நினைப்பு.
சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, கையில கொடுக்காத சொல்லுங்க. அது யார் நினைப்பு? உங்க நினைப்பு. நீங்க நினைச்சுக்கிட்டா அதுக்கு ஆண்டவர் என்ன இல்ல, பொறுப்பு இல்ல. ஏக்கோ கட் பண்ணுப்பா, பொறுப்பு இல்ல, பொறுப்பு இல்லன்னு வருது. இன்னைக்கு நிறைய பேருடைய தவறான கணக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற தற்கால சூழ்நிலைகள் இல்ல, இப்போ இருக்கிற பிரசன்ட பார்த்துக்கிட்டு இதான் என் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவரை பார்க்கும்போது என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு சொல்லுங்க. இப்போ கிதியோனுக்கிட்ட வந்து பராக்கிரமசாலி என்ன கிதியோன் யோசிச்சு பார்த்துருப்பாரு. யாரையாவது கூப்பிடுறாங்களா? எப்பா யாராவது இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? நான் இப்ப நான் பிருந்தாவை பார்த்து கூப்பிடுறேன்னா பிருந்தா என்ன சொல்லியிருப்பானா? அருணா உன்னதான் மாமானோட பாஸ்டர் உன்னதான் கூப்பிடுறாரு, நான் கிடையாது, நானே ஒரு நோஞ்சான் அப்படின்னு தான் நினைச்சிருப்பான். ஆனா அங்க யாருமே இல்ல, யார் ஒருத்தர் தான் இருக்கிறா, இவர் ஒருத்தர். அதனால இவர் கேள்வி கேட்கிறாரு, ஆட போப்பா நீ வேற என்ன பார்த்து என்ன செய்யற, பராக்கிரமசாலி கர்த்தர் உட்பட இருக்கிறாருன்ற, கர்த்தர் எங்களை கை விட்டுட்டாரு, கர்த்தர் எங்களை என்ன பண்ணிட்டாரு. இதுக்கு அப்புறமா ஒரு நாள் இந்த போர்ஷனுக்கு நான் செய்தி எடுக்கிறேன். இப்போ கிதியோனுக்கு மட்டும் பார்ப்போம். கர்த்தர் எங்களை கை விட்டுட்டாரு, எங்க அப்பா குடும்பம் பெருசு இல்ல, நான் அந்த குடும்பத்துல நான் யார் கிடையாது, பெருசு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ள நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத கர்த்தர் ஒருத்தருக்கு தான் தெரியும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்படி இருப்பீங்க அல்லது எப்படி இருக்க போறீங்க, உங்களுக்குள்ள என்ன பொட்டென்ஷியல், உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறது யாருக்கு தான் தெரியும். எத்தனை பேர் சொல்றீங்க? இப்ப எனக்கு 17 வயசுல நான் ரட்சிக்கப்படும் போது நான் ஒரு ஊழியன் ஆவேன்றதோ, மேபி ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் ஆவேன்றதோ, இல்லை இன்னைக்கு ஊழியர்களுக்கு நடுவில் ஊழியர்களுக்கு மத்தியில இருப்பேங்கிறதோ, இது எதுவுமே தெரியாது. ரைட்டா? புரிஞ்சுங்களா நான் சொல்றது? ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது என்ன 17 வயசுல சந்தித்தார், அது என்கவுண்டர் அப்படின்றாங்க, அது மீன் பண்றாங்க, அப்படி சொல்றாங்க. சுடுறது இல்லை, என்கவுண்டர். இந்த என்கவுண்டர்னா நமக்கு என்ன அர்த்தம்? சுடுறதுதான். ஆண்டவர் உங்களை என்னைக்கு என்கவுண்டர் பண்றாரோ, என்னைக்கு உங்களை சந்திக்கிறாரோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றத கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நான் சொல்லியிருக்கல, எனக்கு 17-18 வயசுல எனக்கு எங்க சர்ச்சில் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? கோவளத்துக்கு கூட்டு போனோம். 96ல கோவளத்துக்கு கூட்டு போனோம். அப்போ பிகேஜி பாஸ்டர் பவுல் பாலாஜி நம்மளை எல்லாரும் கூட்டு போவார்னு சொன்னார். அவருக்கு தெரியாது. சொல்லுங்க, ஒரு 10-11 வருஷம் கழிச்சு இந்த இங்க ஒரு இடம் எடுத்து பிகேஜில சபை வைப்போன்றது இன்னும் பக்கத்து இடம் எடுத்தா அது கன்ஃபார்ம் ஆயிடும். அல்லையா சொல்லுவான். இது வால்டாக்ஸரோட நம்பர். அது என்ன நம்பர்? பிகேஜி நம்பர். அது வரும்போது அது படிக்கும். சரி கவனிங்க, நமக்கு தெரியாது 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது, 20 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது. ஆனா கர்த்தருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. சில பேருக்கு அதை வெளிப்படுத்துவார், சில பேருக்கு அவங்கள பத்தி அவங்க வாழ்க்கை அவங்களோடவே பேசுவார். ஆனா என்ன மடத்தனம் முட்டாள்தனம்னா அதை நம்புறதுக்கு தான் நாம தயாரா இருக்க மாட்டோம். யார் தயாரா இருக்க மாட்டான்? நமக்கு எது தெரியும்னா மீதியானியர்கள் வந்து எடுத்துட்டு போறது தெரியும். நமக்கு எது தெரியும்னா எனக்கு முன்ன பின்ன சண்டை போட்டு பழக்கம் இல்லை, நான் வாரியரே கிடையாது, ஐ எம் a family man. கட் பண்ணுப்பா. நான் யாரு? நான் ஒரு ஆர்டினரி நம்ம மீன் பண்ணலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆர்டினரி மேனா இருக்கலாம், ஆனா உங்களை ஆர்டினரி பீப்புள், ஆனா உங்களை கை வச்சு சொல்லுங்கப்பா, உங்களை எக்ஸ்ட்ராடினரி பீப்புளா கர்த்தர் மாத்த போறாங்க. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? I am not ordinary man, I am extraordinary. விரும்புறீங்களா? ஆல்டாக்ஸ் ரோட்ல இடம் வாங்குறது சாதாரண விஷயமா? சொல்லுங்களேம்மா. வாங்கி முடிச்ச பிறகு பாருங்க, இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற ஆறுலாம் என்ன எப்படி பார்ப்பாங்க? சொல்லுங்க, உங்களுக்கே பாருங்க சரியில்லையே. என்னை நான் அப்படி பார்க்கிறேன். அல்லேலூயா. யார் என்னை எப்படி பார்க்கிறார்கள் அல்ல, என்னை நான் வால்டாக்ஸ் ரோடில் ஒரு பெரிய இடத்துக்கு சொந்தக்காரனாக என்னை பார்க்கிறேன். ஏன்னா என்ன கர்த்தர் அப்படி பார்க்கிறார். இப்ப கிதியோனை பார்க்கும்போது கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்குதுன்னா, அவரை ஒரு பராக்கிரமசாலியா, அவரை ஒரு லீடரா கர்த்தர் பார்க்கிறார். கிதியோன் யாருங்க? கிதியோன் யாருங்க? நியாயாதிபதி அப்படின்னு சொன்னா அவர் ஒரு ஜட்ஜ். அவர் யாருங்க? அவரு ஒரு ஜட்ஜ். ஜட்ஜ் மாத்திரம் இல்ல, ஜனங்களுக்கு அவர் ஒரு லீடர், ஜனங்களுக்கு அவர் ஒரு ப்ராஃபிட், அதாவது அவர் ஒரு தீர்க்கதரிசியாவும் ஜனங்களுக்கு லீடரா நியாயாதிபதியாவும் இருக்கிறார். ஆனா அவரு கர்த்தர் சந்திக்கிற வரைக்கும் ஒரு குடும்பஸ்தான். நீங்க கர்த்தர் உங்களை தான் சொல்ல என்கவுண்டர். கர்த்தர் என்னைக்கு உங்களை என்கவுண்டர் பண்றாரோ அன்னில இருந்து உங்க வாழ்க்கை மாறும். நான் சொல்லுவேன், இங்க இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில சரியான என்கவுண்டரே நடக்கல. எப்படி கோச்சிப்பீங்களா? அப்புறமா வந்து பேசுவீங்க, வாங்க பேசலாம்.
சோ பெரிய ஒரு மாற்றமே இல்ல. நீங்க மறுபடியும் கடந்து எப்படி போறீங்கன்னு சொன்னா, ஆர்டினரியா என்ன அப்படி பண்ணும்போது எனக்கு முடிய மாட்டேது. என்ன கையில போட்டு கட்டி வச்சா என்ன அறுத்து விடுற மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஃபீல் பண்ணுவேன். என்ன கட்டுறானுங்களே, என்ன போட்டு எது 4 பேர் 10 பேர் மேல ஏறினா எப்படி இருக்கும்? திமிரி என்ன சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். நீங்க நிறைய உங்களை நான் கட்டவிழ்த்து உங்களை யுவர் வாரியர், யுவர் லீடர், யுவர் அப்படி இப்படின்னு சொன்னா நல்லா கேட்டுட்டு இங்க இருந்து வெளியே போனா ஆயிடுறீங்கன்னு சொன்னா எப்படி ஆயிடுறீங்க சொல்லுங்க? இப்படி ஆயிடுறீங்க, நீங்க ஆர்டினரியா ஆயிடுறீங்க. இப்ப கவனிங்க, இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் கிதியோன் ஒரு குடும்பஸ்தன். பக்கத்துல பாருங்க இந்த சம்பவம். எந்த சம்பவம்? கர்த்தர் சந்திக்கிற வரைக்கும், கர்த்தர் பேசுகிற வரைக்கும் கிதியோன் யாருங்க சிஸ்டர்? ஆஸ் a நார்மல் ஃபேமிலி மேன். ஓகே, உங்க வீட்டுல உங்க அம்மா யாரா இருக்காங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. சோ மோர் தென் பீப்புள் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப். எல்லாரும் இப்ப நீங்க சொன்னீங்க நான் வரல, ஐயோ அவங்க வாலிப பிள்ளைங்களாம் வந்தாங்கப்பா, என்ன ஜபம். அந்த பிள்ளைங்களுக்கு அது தெரியுது. கர்த்தர் என்கவுண்டர் பண்ண பிறகு அந்த பொண்ணு சொல்லுது, நான் ஒரு முழு நேர ஊழியக்காரி, நான் ஒரு வாலியன்டியர், நான் ஒரு பிரேயர் குரூப்ல இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. நீங்க என்கவுண்டர் பண்ணா கூட துப்பாக்கி இந்த சொல்லுவாங்களே சில தெலுங்கு படத்துல எல்லாம் 10 குண்டு சுட்டா கூட ஹீரோ ஃபைட்ஸ் எல்லாம் பண்ணி கடைசியில் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்து தப்பிச்சிருவாரு. வேற நிறைய தெலுங்கு படம் பார்த்து கெட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஜனங்க. ஹார்ட் ஆபரேஷன் நடந்துன்னு இருக்கும், வெளியில இருந்து ஒருத்தர் தூக்கி போடுவான், அந்த ஹார்ட் நேரா எங்க விடும். ஏய், உங்க கதைக்கு ஒரு அளவே இல்லையாடா? நம்மளுக்கு என்ன சொன்னாலும் சரி மறுபடியும் எங்க போயிருவோம் தெரியுமா? சாதாரண லைஃபுக்கு போயிடுறீங்க. அதனால உங்களை வச்சு கர்த்தரால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆமே, நான் விரும்புறேன் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்கவுண்டர் பண்ணணும். நான் சொன்ன அவர்கிட்ட, எப்பா இங்கேயே இருக்குதுங்களே, உருவாக்குறோம். ஒரு பையனை கேட்கிறேன், என்னடா பண்ற? +1 எக்ஸாம் எழுதி வந்திருக்கேன், இங்க எதுக்குப்பா வந்திருக்கிற? இந்த டீமுக்கு வாலண்டியரா வந்திருக்கிறேன். ஒரு பையன் வந்தா, ஒரு நீ என்னப்பா பண்ற? லயோலாவில் டிகிரி முடிச்சிட்டேன், வேலை தேடின்னு இருக்கிறேன், இந்த குரூப்ல நான் வாலண்டியரா இருக்கிறேன். அந்த அம்மா எங்க இருக்கு? முகப்பேர்ல இருக்கு. நீ எங்க இருக்க? கொருக்குப்பேட்டில் இருக்கிற. நீ எங்க இருக்கிற? ஐநாவரத்தில் இருக்கிற. நீ எங்க இருக்கிற? நான் என்ன சொல்றது, அரக்கோணத்தில் இருக்கிறேன். ஆனா அவங்களெல்லாம் கர்த்தர் என்கவுண்டர் பண்ணதுனால ஏதோ ஒரு காரியத்துக்காக 5:30 மணிக்கு எனக்கு போன் வருது. சிவகுமார் சொல்றாரு, பாஸ்டர் அந்த பிள்ளைங்க ரெடி பண்ணின்னு இருக்கிறாங்க. அப்பா எடுத்துக்காதீங்க, கம்பேர் பண்றேன்னு கம்பேர் பண்ணவே இல்லை. நாங்க தூக்கி போட்டுறேன், உங்ககிட்ட வரேன். கர்த்தர் உங்களை என்கவுண்டர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்பவும் சொல்றேன், கர்த்தர் பேசுற அப்ப வரைக்கும் கிதியோன் சாதாரண மனுஷன். பேசினதுக்கு பிறகுதான் அவர் ஒரு பெரிய லீடராகவும் இந்த ஜனங்களுக்காக யுத்தம் பண்றவராகவும் மாறிட்டார். அல்லேலூயா. வாட் இஸ் யுவர்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய விஷயம் என்ன கேளுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இப்போ இதுவரைக்கும் கிதியோனுக்குள்ள பராக்கிரமம்னா ஒண்ணு இல்லை. அதுதான் சொன்ன பராக்கிரமம் அப்படி சொன்னா மைட், அதுதான் வல்லமை அப்படின்னு போடுறது. நீங்க உடனே டிக்ஷனரி போடுவீங்க, டக்குன்னு உடனே போடுவாங்க மைட்டி, மைட் அப்படின்னா போடுவாங்க. என்ன வருது? வல்லமை, வல்லமை உள்ள அப்படி வரும். இந்த மனுஷனுக்குள்ள வல்லமையும் கிடையாது, ஒரு மைட்டியும் கிடையாது. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, யூ ஆர் a warrior, mighty warrior. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பேசுறது வரைக்கும் அவருக்குள்ள என்ன இல்ல? ஒரு மைட்டியும் கிடையாது, ஒரு வல்லமையும் கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்லிட்டார், யூ ஆர் a mighty warrior. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புனா சொல்லுங்க. நம்புனா கர்த்தர் சொன்ன அது எனக்குள்ள வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்குள்ள இல்ல, ஐ அம் எம்ப்டி வெசல். நான் ஒரு காலி பாத்திரம், நான் வெறும் பாத்திரம், சும்மா வெறும் ஆர்டிஸ்ட். சொபத்துல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு சொபத்துல இதோ கலைஞர் அழைக்கிறார், அம்மா புரட்சி தலைவி அழைக்கிறார், டாக்டர் விஜயகாந்த் அழைக்கிறார்னு எழுதிட்டு இருந்த என்ன பார்த்து, இவர் நாட் ஆர்டிஸ்டியா, நீ ஒரு பாஸ்டர்னு சொன்னார் பாருங்க. அல்லேலூயா. சொல்ற வரைக்கும் எனக்குள்ள என்ன இருந்துச்சு? எந்த போர்டு கிடைச்சா எப்படி எழுதலாம், எப்படி வரையலாம், இந்த இதுக்கு இப்படி படம் வரையலாமான்னு திங்க் பண்றது மாறி போச்சு. அல்லேலூயா. தாட் ப்ராசஸ், சிந்தை அளவுல என்ன பண்ணிடுச்சு? ஒரு மாற்றம் வந்துடுச்சு. இப்ப நம்ம படிக்கலாம். ஏசாயா 42:13 பாருங்க. கொஞ்சம் வேகமா, நான் இந்த முறை நிறைய வசனங்கள் வாசிக்க வேணாம், ஸ்ட்ரெயிட்டா செய்திக்கு போலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி, என்னால முடியல, இருக்கட்டும், சீக்கிரம். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல முழங்கி புறப்பட்டு போதும். யாரு? நம்ம ஆண்டவரே ஒரு பராக்கிரமசாலியா, நம்ம ஆண்டவரே ஒரு யுத்த வீரனா. சந்தோஷமா இல்லையா சொல்லுவான். அல்லேலூயா. அவர் சொல்றாரு. இப்போ நம்ம பலமுறை சொல்லுவோம், ரைட்? அவர் ஆண்டவருக்கு நமக்கு கனெக்ட் பண்ணணும். ஆண்டவருக்கு நமக்கு என்ன செய்யணும்? கனெக்ட் பண்ணணும், ரைட்டா?
அவர் குயவன், நான் யாரு? களிமண். அப்படிதானே பார்த்திருக்கோம். அவர் அப்பா, நான் யாரு? பிள்ளை. அப்படி பார்த்தோம். அவர் கிரியேட்டர், நான் யாரு? கிரியேஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அவர் பராக்கிரமசாலி, அவர் யுத்த வீரன். என்ன பார்த்து சொல்றாரு? நீயும் பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. அவர் சிங்கம், நான் யாரு? நான் சிங்கம். நான் சிங்க குட்டி. பக்கத்துல வந்து சொல்லுங்க, அவர் சிங்கம், நான் யாரு? அவர் தேவ ஆட்டுக்குட்டி இல்ல, அவர் தேவ ஆட்டு, நான் யாரு? அந்த ஆட்டுக்குட்டியோட குட்டி. அல்லேலூயா. இப்ப கேளுங்க, கர்த்தர் நான், அவர் பராக்கிரமசாலியா இருக்கிறவர். இப்போ 2 நாளாகமும் 20:6 ஒருத்தர் படிங்க கொஞ்சம் வேகமா, எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுங்க, சரியா? கர்த்தாவே, ஆளுகிறவர். இந்த இடத்துல இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா மைட்டி தான் போட்டிருக்கோம். உங்களுடைய கருத்துல என்ன இருக்கிறது? பராக்கிரமம் இருக்கிறது. உங்களுடைய கருத்துல என்ன இருக்கிறது? வல்ல. அவர் பராக்கிரமசாலியா இருக்கிறார், அவரிடத்துல பராக்கிரமம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ எனக்கு, நான் பராக்கிரமம் இல்லாதவன், ஆனா எனக்கு அவர் தன்னுடைய பராக்கிரமத்தை கொடுக்கிறார். வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே நம்ம என்ன சொல்றோம்? என் சாபங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ரைட்டா? ஆமா தானே? என் பாவங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு எனக்கு என்ன கொடுத்தாரு? நீதிமானா, என்னை நீதியா பரிசுத்தமானா மாத்தினார். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றேன் தெரியுமா? கிதியோன் பலவீனமானவன், கிதியோன் பயந்து இருக்கிறவன். இந்த பயத்தை எல்லாம் கர்த்தர் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற பராக்கிரமத்தை அவர் தந்திருக்கிறார். ஆகையினால சொல்றாரு, நீ யார்? நீ, ஐயோ நான் பயந்தாங்கொழி, நான் வந்து பலவீனமானவன். சோத்திரம். யோவேல் 3:10 படிங்க. நல்லாதான் இருக்கு எக்கோ கொடுக்கிறது, இருந்தா படி. உங்கள் மண் வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாளிகளை ஈட்டி விழாம். அதெல்லாம் போச்சு தம்பி. வேற, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. தெலுங்குல, இங்கிலீஷ்ல சீக்கிரம். தெலுங்குல அதிகாரம் சொல்லுங்க. இப்ப யோவேல் 3:10. ஒரு பலவீனமானவன், ஒரு வீக்கானவன் என்ன சொல்லணுமா? நான் யாருன்னு சொல்லணுமா? நான் வீக் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் வீக் கிடையாது. ஐ எம் ஸ்ட்ராங். நான் காம்ப்ளான் குடிக்கிறேன், அதனால எப்படி இருக்கிறேன்? ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். ஹார்லிக்ஸ் குடிக்கிறேன், அதனால. காம்ப்ளான் குடிக்கிறவன், ஹார்லிக்ஸ் குடிக்கிறவனா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல நிற்பான். புரியுதுங்களா? அது பிரச்சனை இல்லை, குடிக்கிறது தவறு சொல்ல வரல. ஆனா அது என்னுடைய ஸ்ட்ராங் அல்ல, அது என்னுடைய ஸ்ட்ரென்த் அல்ல. இப்ப படிங்கம்மா, நான் பலவீனன். தெலுங்குல படிக்கல நீங்க. பலகீனடு நேனோ என்னை பராக்கிரமம் என்று சொல்வானாக. எத்தனை பேர் சொல்லுவீங்க இது வரைக்கும்? பலவீனம். கர்த்தர் உங்களை சந்திக்காத வரைக்கும் நீங்க பலவீனமானவர்கள். நான் ஒரு மறதி. நான் பலமுறை சொல்ல, நான் ஒரு மறதி இல்லையா? கர்த்தர் சந்திக்காத வரைக்கும் நான் ஒரு நீங்க ஒரு பலவீனமானவர். கர்த்தர் என்னைக்கு சந்திக்கிறாரோ, கர்த்தர் என்னைக்கு உங்களோடு பேசுறாரோ, பேசும்போது அப்படி அவர் பேசுற வார்த்தையை நம்புறீங்களோ, ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ, அப்போ அவர் சொல்றதுதான் நீங்க. சொல்லுங்க பார்த்து. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்ல வராது. என்ன சொல்றது? என்னமோ சொல்லிருந்தா மனுஷன் பட்டு வேற கையோடு கவனிங்க. சொல்லுங்க, கர்த்தர் சந்திக்காதவரை நீங்க பலவீனமானவங்க. கர்த்தர் என்னைக்கு உங்களை சந்திக்கிறாரோ, என்ன உங்ககிட்ட சொல்றாரோ, அதுதான் நீங்க. தட் இஸ் யுவர் ஃபியூச்சர். அதுதான் உங்க எதிர்காலமே. சந்திக்காத வரைக்கும் நான் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறேன், பிறகு சொல்றேன். டக்குன்னு முழங்கால் படிக்கிறீங்க, டக்குன்னு முழங்கால் படிக்கிறீங்க. இந்த செய்திக்கு நடுவில் இதை செய்யணும்னு நான் கொஞ்சம் ஏவப்பட்டேன். முன்னாடி முழங்கால் படிக்கிறீங்க. கர்த்தர் சந்திக்காத வரைக்கும் நீங்க பலவீனமானவர்கள். கர்த்தர் சந்திக்காத வரைக்கும் நீங்க குறைவானவர்கள். கர்த்தர் சந்திக்காத வரைக்கும் நீங்க குறைவானவர்கள். நீங்க சொல்லலாம், நான் ஒரு வீக்னஸ், நான் ஒரு என்னன்னா ஒண்ணு வச்சுக்கணும், என்ன ஒன்னாலும் ஒரு மறதி, நான் ஒரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஒண்ணு, கர்த்தர் சந்திக்கிற சந்திப்பு உண்மையா இருக்குமானா, லிசன் கேர்ஃபுல்லி. கர்த்தர் உங்களை சந்திக்கிறது உண்மையா இருக்குமானா, நீங்கள் கர்த்தரை சந்திப்பது உண்மையா இருக்குமானா, ஏதோ ஒரு தூதன் அல்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சந்திப்பார். அவர் சந்திக்கிற அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் வரும். உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் வரும்.
அதுவரை 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 நீங்கள் பலவீனமாய்த்தான் இருந்திருக்கலாம். ஆனால் என் இயேசு ஒருவனை சந்தித்த பிறகு ஒருவர் பலவீனர்களை கிடையாது. எஸ், the total life is change. வேற ஒரு கோணத்துக்கு போகும். மறுபடியும் ஆர்டினரியா போறீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? எனக்கு வெக்கமா இருக்கு. மறுபடியும் பழைய குடி கதவை திறடி மறுபடியும் அதே வாழ்க்கைக்கு போறது. I am not satisfied. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. எனக்குள்ள திரும்ப சொல்றேன், நான் பலவீனமா இருந்ததெல்லாம் போதும். அது 17 வயசுல. இப்ப எனக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய பலனை வச்சிருக்கிறார். I am a mighty warrior. Hallelujah. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே பாருங்க, நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் ஒவ்வொரு சொல்லுங்க, உங்க பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வரட்டும் உங்க வாழ்க்கையில, உங்க சூழ்நிலைகளில ஒரு பெரிய மாற்றம். முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, 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 நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. அவர் வரும்போது, அதாவது அவர் வரும்போது உங்களுக்கு இருக்கிற குறைவுகள் அவர் வந்த பிறகு அது நிறைவாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பலவீனங்கள் அவர் எடுத்துக்கொண்டு தன் பலத்தால் உங்களை மூடுவார். உங்கள் பலத்தை எடுத்து, உங்கள் பலவீனங்களை எடுத்து தன் பலத்தால் உங்களை மூடுவார். நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, சேர்ந்து நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது மாறட்டும். சாத்தியமாகுமே. Everything will change. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. ராமா பாபா ஷேகே
பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. ரட்சிக்கப்பட்ட 6 நாட்கள்ல பல நாட்கள் நான் அழுதுருக்கிறேன். நாட் ஒன்லி 1 or 2 days, பல நாட்கள் அழுதுருக்கேன். என் பலவீனங்களை நினைச்சு நான் அழுதுருக்கேன். கர்த்தர் பார்க்கிறாரு. இது ஸ்டேஜுக்காக சொல்ற வார்த்தை இல்லை. என் பலவீனம், என் பலவீனம். நான் என்ன செய்ய போறேன்? நான் என்ன செய்ய முடியும்? I am nothing God. நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன பண்ண முடியும்? என்னால என்ன செய்ய முடியும் ஆண்டவர்? நான் ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி நான் அழுத நாட்கள், நான் ஆண்டவர் நோக்கி பார்த்த நாள். ஏகப்பட்ட பலவீனமா இருக்கு. என்னுடைய எல்லா விஷயங்களை பார்க்கும்போது எல்லாமே வீக் 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 வீக். ஆனா என்ன ஒரு நாள் அவர் சந்தித்தார்ல, அன்றைக்கு நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேனோ அதை அவர் பேச ஆரம்பிச்சார். என் ஊழியக்காரர் பேசினாரு, நீ ஒரு ஊழியக்காரனா மாறுவேன்னு என்கிட்ட பேசினார். சபையில இருந்து சொன்னார், பாலாஜி பிகேஜி பாஸ்டர்னு சொன்னார். ரைட். கர்த்தர் என்னோட வெளியில எந்த இடங்கள்ல போனாலும் அங்க இருக்கிற ஊழியர்கள் மூலமா பேசினார், வேத வார்த்தைகள் மூலமா என்னோட பேசினார். நீ கர்த்தருடையவன் என்று சொன்னார். நான் நம்பினேன், நான் நம்பினேன், உண்மையா நம்பினேன், மனப்பூர்வமா நம்பினேன். எனக்கு கசக்குமா? பலவீனமான என்னை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொன்னாதான் எனக்கு கசக்குமா? என்னை பார்த்து லீடர்னு சொன்னா எனக்கு கசக்குமா? என்னை பார்த்து தலைவன் சொன்னா எனக்கு கசக்குமா? நம்பினேன். இன்னைக்கு கர்த்தர் நடத்தி என்ன நடத்து இது இட்ஸ் நாட் எண்ட். என்ன நடத்துவார்? நான் சொல்லுவேன், இங்க இருக்கிற அநேகரை எத்தனை முறைப்பா சந்திப்பாரு? எத்தனை முறை? உனக்கு டெய்லி உன்னை வந்து சந்தித்து பேசிட்டு இருக்கணுமா? நோ, நெவர். ஒழுங்கா போய் பைபிள படி. ஒரு நாள் சந்திப்பாரானால் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிற ஒரு நாளாயிரும். That is your encounter. உன்னை சந்திக்கிற நாள், உன்னை மாற்றுகிற நாள், உன்னை மறுரூபப்படுத்துகிற ஒரு நாள். உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறி போக. சும்மா சும்மா இது என் பலவீனம், நீ செஞ்ச பாவத்திலே விழுந்துட்டு இருக்க அசிங்கமா இல்ல? சும்மா சும்மா மறுபடியும் அதே பிரச்சனையில விழுந்துட்டு இருக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? வெக்கமா இல்ல? ஆவியானவர் துக்கப்பட மாட்டாரு? மோசே எத்தனை முறை சந்தித்தார்? ஆகார் எத்தனை முறை சந்தித்தார்? கிதியோனை எத்தனை முறை சந்தித்தார்? ஏசாயாவை எத்தனை முறை சந்தித்தார்? ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவருக்கு பின்னாடி அவர் சந்தித்ததுக்கு பிறகு சந்தித்து அண்டையில இருந்து கிதியோன் சாகர வரை பராக்கிரமசாலியாய் தான் மரித்தான். உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் இந்த நாளா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. சரி, இங்க வாங்க. கர்த்தர் பராக்கிரமசாலியா இருக்கிறாரு. அந்த பராக்கிரமம் படிங்க, எடுத்து படிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 37 கொஞ்சம் எடுத்துக்கோங்க பிளீஸ். எடுத்து வாசிங்க. தானியேல் 2:37. ராஜாவே இருக்கிறேன், பரலோகத்தின் தேவன் ராஜரிகத்தையும் பராக்கிரமத்தையும் என்ன செய்திருக்கிறார்? அருளி இருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமசாலி, கர்த்தரிடத்துல பராக்கிரமம் இருக்கிறது. கர்த்தர் அந்த பராக்கிரமத்தை என்ன செய்கிறார்? உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா நான் பராக்கிரமம் சொல்லிக்கிறது இல்ல. ஆமென். நான் வல்லமை உள்ளவர்னு சொல்லிக்கிறது இல்ல. மரியாள் சொன்னாங்க, லூக்கால எடுத்துக்கோங்க, ஞாபகம் வருது. நான் இன்னைக்கு ஃபுல்லா மெசேஜ் அப்படிதான் பேசணும்னு நினைச்சேன், ஆனா எடுத்து வாசிங்க. வல்லமையுடையவர் 42. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். படிங்க. வல்லமையுடையவர் செய்தார். இங்கிலீஷ்ல படிங்க. இங்கிலீஷ் தெலுங்குல படிங்க. 49 தெலுங்குல எடுங்க. సర్వశక్తి నందుడు నాకు గొప్ప కార్యం. ரைட். அப்ப இங்கிலீஷ்ல பாருங்க. மைட்டி காட் தான் இருக்கணும். ரைட்டா? லூக்கா 2:1 1:49 படிங்க. மைட்டி, ரைட்டா? சர்வசக்தி உள்ளவர், வல்லமை உள்ளவர், மைட்டி காட். எங்க ஃப்ரெண்டு வைஃப் ஒரு பொண்ணு பேர் மைட்டி.
கஷ்டமாவா இருக்காங்க. தேசார்படி. அவங்க பேர் என்ன? மைட்டி. அவங்க இறந்துட்டாங்க, ஃப்ரெண்டு இறந்துட்டான், பாஸ்டரா இருந்துதான். அவங்க ஒய்ஃப் இன்னும் ஊழியர் செய்யறாங்க தேசார்படியில. அவங்க பேர் என்னது? மைட்டி. நல்லா இருக்குல்ல? ஏதாவது ஒரு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்? கிஃப்டின்னு வச்சிருக்காங்களே, அது மாதிரி என்ன பண்ணணும்? மைட்டி. அந்த பொண்ணை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடணும்? மைட்டி, இங்க வாடி, மைட்டி வா அப்படின்னு, வல்லமையே வா, வல்லமை வல்லமைன்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் வல்லமை உடையவர், அவர் பராக்கிரமம் உடையவர். அந்த பராக்கிரமத்தை எனக்கு தந்திருக்கிறார். சங்கீதம் 60:12 படி. சங்கீதம் 60:12. ஹலோ. தேவனாலே நாங்கள் என்ன செய்வோம்? பராக்கிரமம் செய்வோம். அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் பராக்கிரமமா ஒண்ணுமே செஞ்சதில்ல, ஒரு ஒரு மைட்டி காரியமா ஒண்ணுமே செஞ்சதே இல்ல. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் உங்களுக்குள்ள தான் வல்லமையை கொடுப்பாரானால், உங்களுக்குள்ள தான் மைட்டி பவரை கொடுப்பாரானால், நீங்க எப்படி செய்வீங்க? வல்லமையான காரியங்களை செய்வீங்க. அந்த மாதிரி என்ன சொன்னாங்க? கர்த்தர் வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார், எனக்கு அவர் அந்த வல்லமையை தந்திருக்கிறார். பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். இன்னும் காலத்துக்கும் என்னால முடியாது, காலத்துக்கும் சில பேர் மத்தவங்களை துணிப்பாடின்னு இருப்பாங்க. உங்களால முடியும், நீங்களா ரொம்ப படிச்சவங்க, நீங்களா ரொம்ப மெத்த மேதாவி, நீங்களா ரொம்ப வசதியானவங்க, நீங்களா ரொம்ப. கர்த்தர் வசதி, பலசாலி, படிப்பு இது எதையுமே பார்க்க மாட்டார். இல்லையா சொல்லுவோம்? ஒருவனை தெரிந்து கொள்வாரானால் அவன் ஒண்ணுமில்லாதவனா இருக்கும் போதுதான் தெரிந்து கொள்வான். பிறகு கர்த்தர் வேணுமானா எல்லாத்தையும் தருவார். இல்லையா சொல்ல மாட்டீங்க? இதுதான் இந்த கிதியோன் வாழ்க்கையிலே நடந்தது. அதுவரை அவர் யார் கிடையாது? பராக்கிரமம் உள்ளவர் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவருக்குள்ளேயும் ஒரு பராக்கிரமத்தை கொடுத்து, அவரையும் ஒரு ஊருக்கே தெரியாம, கிதியோனர் அந்த மீதியானியருக்கு தெரியாம போர் அடிக்கிற ஒரு மனுஷனை நீதான் அந்த மீதியாருடைய ராணுவத்துக்குள்ள பாளையத்துக்குள்ள போவேன்னு சொல்லி மாத்துறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு தேவன் பாருங்க அவரு. இல்லையா சொல்ல மாட்டீங்களா? ஓடி ஒளிகிற ஒரு மனுஷனை, மறைஞ்சிருக்கிற ஒரு மனுஷனை ஒரு முன்னாடி தலைவனா, லீடரா, யுத்தம் செய்கிறவரா மாத்துறதுன்னா அது கர்த்தரால மட்டும்தான் முடியும். எத்தனை பேர் கர்த்தர் சந்திப்பதற்கு முன்பாக இருந்த கிதியோனை போல இருக்க விரும்புறீங்க? கர்த்தர் சந்தித்த பிறகு மாறின கிதியோனை போல இருக்க விரும்புறீங்க? சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கர்த்தர் சந்திக்கிற, அதாவது தேவன் சந்திக்கிற, தூதனானவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிதியோனுடைய நிலைமை என்ன? எங்கேயோ ஓடி ஒளிஞ்சி மறைஞ்சி தான் குடும்பத்துக்காக போரடிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். கர்த்தர் என்றைக்கு சந்தித்தாரோ ஓடி ஒளிகிற மனுஷன் இல்ல, அந்த பிரச்சனைக்கு நடுவுல போய் நிக்கிறவரா, தான் குடும்பத்துக்காக இல்ல தன் பட்டணத்துக்காக நிற்கிற மனிதனா மாறினார். தட் இஸ் என்கவுண்டர். அல்லேலூயா. உங்க உங்க நீங்க, உங்களை கேட்கிற பதில் சொல்லுங்க. నాకు జవాబు చెప్పండి. ప్రతి మాటని చెప్పండి మా. உங்க கர்த்தர் சந்தித்த பிறகும் நம்ம நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? மறுபடியும் ஓடி போய் ஒழிஞ்சுப்போம். ஏய் கூப்பிட்டாச்சா சொல்லு, கூப்பிட்டா சொல்லு, அப்படி இல்லை. அடுத்தது கிதியோனுடைய சாப்டரை படிச்சு பாருங்க. அந்த மனுஷன் அடுத்தது வீட்டுல இல்ல, ஜனங்களுக்கு மத்தியில ஜனங்களை கூட்டுறாரு. அதுக்கப்புறம் எங்க போறாரு? எந்த மீதியானர் வருவார்களோ, வந்தா புடுங்கிட்டு போயிருவாங்களோன்னு பயந்தாரோ அவர்களை போய் சந்திப்பதற்கு முதல் ஆளா முன்னாடி போய் சந்திக்கிற அளவுக்கு கர்த்தர் அந்த மனிதனை மாற்றினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு உங்களுக்கு தெரியலங்க. யாருக்கு யாருக்கு தெரியல சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. நீ யாருன்னே உனக்கே, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா ஒரு 4 பேர் சொல்றேன் ரைட்டா, டக்குன்னு கரெக்டா சொல்லுங்க. ஆபிரகாம் என்ன நினைச்சிட்டு இருந்தார்? டக்குன்னு சொல்லுங்க. ஆபிரகாம் என்றால் என்ன? தகப்பன், உயர்ந்த தகப்பன். ஆபிரகாம் என்றால் என்ன? தட் மீன்ஸ் உயர்ந்த தகப்பன். கிதியோன் என்று சொன்னால் வெட்டுபவரம். கிதியோன்னா வெட்டுகிறவர், அழிக்கிறவர், டிஸ்ட்ராயர். எடுக்கும்போது சேர்த்திருப்பேன், நீங்க போய் நோட்ஸ் பாருங்க. ஆனா இந்த மனுஷன் பயந்துட்டு இருக்கார், விட்டுருவோம், கிதியோனை விட்டுருவோம், ஆபிரகாம் கிட்ட வருவான். ஆபிரகாம் என்ற மீனிங் என்ன அர்த்தம்? உயர்ந்த தகப்பன், ஹைலி ஃபாதர். அதுதான் அதனுடைய மீனிங். ஆனா ஆபிரகாம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு 75 வயசு வரைக்கும் பேரு தான் பெத்த பேரு, ஒண்ணுத்துக்கு என்ன ஆகல, தகப்பன் ஆகல. இல்ல, இஸ்மவேல் பிறந்தான். இஸ்மவேலுக்கு முன்னாடி எலியேசர் இருந்தாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? எலியேசரை எனக்கு பிள்ளையாக்கிறீங்க, இஸ்மவேல் எனக்கு பிள்ளையாக்கிறீங்க. இந்த ஆல்டர்னேட்டிவே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க.
சொல்லுங்க. இந்த ஆல்டர்னேட்டிவே எலியேசரனோ இஸ்மவேலனோ உனக்கு ஈசாக்கு தான். எத்தனை பேர் சொல்லுவீங்க? இந்த கடவுள் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆல்டர்னேட்டிவ் பண்றதுதான் அடி வாங்க, உதவாங்க, சாகர் வரைக்கும் குத்துதே குடையுதேன்னு வதி வேதனையோட இருக்கும். அங்க போக வேணாம். ஆமே. எத்தனை பேர் புரியுதோ புரிஞ்சுக்கோங்க, புரியலன்னா அப்புறமா எனக்கு என்ன பண்ணுங்க. நிறைய பேரு நிறைய எலியேசர் நிறைய இஸ்மவேலை தெரிந்து எடுத்துக்கிட்டு அப்புறமா கண்ணீர் வருது கவலை வருதுன்னா இதான் வேதனை. ஆனா கத்தர் வச்சிருக்கிறது வாக்குத்தத்த ஈசாக்கு. சரி, இப்ப ஆபிரகாம் என்ன நினைச்சிட்டாரு? தன்னை இது வரைக்கும் குழந்தை இல்ல, அதனால எலியேசர் இருக்கட்டும். சரி, அப்புறம் குழந்தை பிறந்துடுச்சு, இந்த இஸ்மவேல் இருக்கட்டும். கத்தர் சொன்னார், தம்பி தம்பி நான் உனக்கு என்ன சொன்னேன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கத்தர் கேட்கவே மாட்டார். கத்தர் சொல்றதுதான் கேட்கணும். நாம வச்ச வேலைக்கு அவர் கிடையாது, அவர் வச்ச வேலைக்கு தான். நம்ம புத்தி இருக்கு பாரு, வீட்டுல எப்படி அதிகாரம் பண்றோமோ வெளியில மத்தவங்கிட்ட அதே வேலைதான் கத்தர்கிட்டயும். இது பேர் தான் சொல் பேச்சு கேட்காத புத்தி. கத்தர் வந்து சொல்லுவாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். சொல்லுங்க. ஆபிரகாம் பார்த்து என்ன சொன்னாரு? நீ இனி ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் உன் பேர் என்னப்படுவதாக? ஆபிரஹேம் என்று அழைக்கப்படுவதாக. நீ உயர்ந்த தகப்பன் அல்லப்பா, நீ அநேக ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு, ஜாதிகளுக்கு தகப்பன். இன்னைக்கு எது நிஜமா இருக்கு? எலியேசர் அவர் பையன், இஸ்மவேல் அவர் பையன். இன்னைக்கு ஈசாக்கல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கத்தருடைய பிள்ளைகளும் அவருடைய ஜாதி தான். இப்போ மறுபடியும் சொல்றேன், ஆபிரகாம் தன்னை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு? நான் ஒரு உயர்ந்த தகப்பன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா கத்தர் என்ன சொன்னாரு? நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். 100 வயசுல நடந்துச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதுதான் தெருவுல ஸ்டேஜ்லயும் சொன்னேன். பிள்ளை பிறந்து அவன் வளர்ந்து வாலிபனா இருக்கும்போது பலிபீடத்துல வச்சு பலி கொடுறான்னா பரவாயில்ல, சாகடிக்கிற. ஏன்னா செத்தா கூட திரும்ப அவனை எழுப்பி கத்தர் எனக்கு கொடுத்துருவாரு. மறுபடியும் இன்னொரு புள்ள பிறக்கும். அந்த புள்ளைக்கு பேரு ஈசாக்கு எல்லாம் கிடையாது. இவனை கொண்டு போறேன், பலி செலுத்துறேன், அவன் செத்து போயிருவான். ஆனாலும் கர்த்தர் அவனை மறுபடியும் உயிரோடு எழுப்பி என்கிட்ட தருவாரு. அந்த ஈசாக்கோடு தான் நான் வருவேன்னு மாறினார். இப்ப நீங்க மறுபடியும் சொல்லுங்க, உங்களை எப்படி பாக்குறீங்க? நீங்க ஆபிராமா ஆபிரஹேமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. நீங்கள் சாராய் அல்லது சாராளா? சொல்லுங்கம்மா. இல்ல, கர்த்தர் சொல்றாரு, நீ ஆபிரகாம், நீ ஆபிராம் அல்ல, நீ யார்? நீ இப்ப சொல்றேன், தேவன் இவங்களை என்கவுண்ட் பண்றதுன்னா சந்திக்கிறதுல, கத்தர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் ஆபிரகாமா இருந்தாரு. கத்தர் சந்தித்த பிறகு ஆபிரஹேமா மாறினாரு. உங்களையும் தான் கத்தர் சந்திச்சிருக்கிறார். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களையும் சந்திச்சிருக்கிறார். சொல்லுங்க, உங்களையும் தான் பார்த்திருக்கிறார். உங்களையும் உன்னையும் ஒரு நாள் சந்தித்தான். நீங்கள் மாறினீர்களா? மாறினீர்களா? எப்பொழுது மாறப்போகிறீர்கள்? 2வது ஆளுகிட்ட போலாம். தாவீதுன்னு ஒரு பையன் இருந்தான். யார் இருந்தா? சொல்லுங்கம்மா. 17 வயசு வரைக்கும் அந்த பையன் தான் மேய்ச்சிட்டு இருந்தான். அவன் என்ன நினைச்சிட்டான்? நான் ஒரு சிறந்த கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறான், நான் தாழ்ச்சடையேன், அவர் என்னை புல்லினங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பு, நான் மரணரிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அப்புறம் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று, அப்புறம் நன்மை கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் எண்ணிட்டு நாட்களா இப்படியே மேய்ப்பனா வாழ்ந்துட்டே போயிருவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்படியே நான் ஆடுகள் மேய்ச்சிக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருப்பேன்? மேய்ச்சிக்கிட்டே காலத்தை ஓட்டிடுவேன். இதான் என் லைஃப், தட் இஸ் மை லைஃப் ஸ்டைல். இதுதான் என்னுடைய ஹிஸ்டரி ஆஃப் ஜியோகிராபி, இல்ல ஹிஸ்டரி ஆஃப் லைஃப். இதுதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தவன 17 வயசுல கர்த்தர் ஒரு நாள் சந்தித்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய லிஸ்ட். அவருக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ராணுவ வீரர்கள், அவர்கள்லாம் உயரமானவர்கள், அவர்கள்லாம் அழகானவர்கள், பலசாலிகள். இந்த பையனோ எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு எங்கேயோ வயக்காட்டுல எங்கேயோ வனாந்திரத்துல திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பையனை கர்த்தர் ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு, சொல்லுங்க இவர்கள் அல்ல, சொல்லுங்க யாரையும் கை காட்டாதீங்க, அப்புறம் அதுல ஒரு பஞ்சாயத்து ஆயிடும். எங்கேயோ கை காட்டுங்க. இவர்கள் அந்த 7 பேர் அல்ல, இவனையே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவன், சொல்லுங்க மேய்ப்பன் அல்ல, அவன் அரசனாய் மாற்றினான். அல்லேலூயா. ஆனா 13 வருஷம் ரவுண்டு கட்டி 30வது வயசுலதான் என்ன ஆனாரு? சொல்லுங்கம்மா. ஆனா ஆனாரா இல்லையா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
அப்படி சொல்ல. ஆனா ஆனாரா இல்லையா? உங்களுக்கு ஒரு 13 வருஷமோ 14 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ, ஆனா ஒரு நாள் என்ன வாங்குவீங்க? சாவறதுக்குள்ள அரசன் ஆயிடுங்க. அல்லேலூயா. ஆமென். தாவீது 30 வயசுல ஆயிட்டார். நீங்களும் என்ன செய்யணும்? ஆடுகள் பின் அலைந்தே, என்னப்பாடா இதுல வருதுப்பா, என்னை அழைத்தவரே இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு, டிஸ்பிளே பண்ணுங்கடா, நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம், இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். அப்புறம் ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தி, அரியணை ஏற்றி அழகு பார்த்தி, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு, இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில தன்னை மெய்ப்பனாக, அதுல அவருக்கு ஒரு பிரிவிலேஜ், அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். எனக்கும் ஒரு ஆர்டிஸ்டா இருந்த நாட்கள்ல என்ன ரோட்ல போனாலும் மாஸ்டர் மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. என்ன எல்லாரும் கூப்பிடுவாங்க இல்ல? நீங்க உங்களுக்கு புதுசா இருக்கலாம் ஒரு வேலை. என்ன எங்கனாவது போனா தூரத்துல இருந்து ஒரு குரல் கேட்டா மாஸ்டர் அப்படின்னா பைக் என்ன பண்ணோம், நிக்கும். அப்புறம் பக்கத்துல இருக்க சொல்லுவாங்க, உன்னை கூப்பிடலடா, டீ கடை மாஸ்டரை கூப்பிட்டா நீ ஏன்டா நிக்கிற? ஏன்னா அப்ப இன்னும் நான் பெரிய மாஸ்டர் எனக்கு நானே ஒரு நினைப்பு, என்னை நானே அப்படி கூப்பிட்டு என்ன அப்படி நினைச்சுக்கிட்டேன். நான் கர்த்தர், நீ மாஸ்டர்ல நீ பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆடுகள் மேய்ப்பவன் அல்ல, நீ யார்? நீ அரசன் என்று சொன்னார். அல்லேலூயா. மறுபடியும் தாவீது ஆடு மேய்ச்சாரா? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன். மறுபடியும் தாவீது ஆடு மேய்ச்சாரா? ஜனங்களை தான் மேய்ச்சார். யாரதான் மேய்ச்சாரு? ஜனங்களை தான் மேய்ச்சார். என கர்த்தர் அவரை சந்தித்தார். அவரை என்னவா மாற்றினார்? அரசனாய் மாற்றினார். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்தா ரொம்ப நேரம் ஆகும். ஏசாயாவுல ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் சந்தித்து என்ன செய்தாரு? ஏசாயா, நான் உன்னை என்ன செய்யறேன்? ஜனங்களுக்கு என்ன செய்யறேன்? தீர்க்கதரிசியாக கட்டளை இடுகிறேன் அப்படின்னா, அதுக்கு ஏசாயா என்ன சொன்னாரு? ஐயோ ஆண்டவரே, நான் யாரு சொல்லுங்க, நான் யாரு? நான் அசுத்த உதடு, படிப்பா தம்பி, படிங்க, எடுத்துக்கங்க. அப்பொழுது நான், ஐயோ அதவானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோம் அல்லேலூயா. பாருங்க, ஏசாயாவை கர்த்தர் தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டார். ஆனா ஏசாயா எப்படி இருந்தார் சொல்லுங்க? நான் ஏற்கனவே செய்தி எடுத்தல, ஞாபகம் இருக்கிறவங்க சொல்லுங்க. ஏசாயா எங்க இருந்தாரு? இப்ப சொல்றல, எங்க இருந்தாரு? அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள், கெட்ட வார்த்தை பேசுகிற, வெட்டி கதை, வீண் கதை, ஊர் கதை, உலக கதை, அந்த கதை இந்த கதை, யாருக்கு போனா எங்க போனான்னு பேசுற அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கிற, அதுதான் அசுத்தமான. கெட்ட வார்த்தைங்கிறது பேர்ட் வேர்ட்ஸ், அது மாத்திரம் இல்ல, தேவையற்ற காரியங்கள், வேண்டாத காரியங்கள். நான் தாழ்மையா சொல்லுவேன், இன்னொருவர் காரியங்களை பேசுறதே அசுத்தம் தான். இன்னொருத்தருடைய கதையை நீங்க பேசுறதே அசுத்தம் தான். அது உங்க ரைட்ஸே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்ல, அது உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. இன்னொருத்தருடைய வாழ்க்கையை விமர்சிப்பதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள். நான் போல்டா சொல்றேன், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையை அவனவன் தன்னைத்தான் பார்க்கும் பொழுது, என்ன நான் பார்க்கும்போது, என் முகத்தை கண்ணாடியில பார்க்கும்போது, என் வாழ்க்கை நான் எப்படி இருக்கிறேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னும் போது தன்னை பார்க்கும் போதே மேன்மை உண்டாகும். நான் ஈஸியா இன்னொருத்தரை கை காட்டி என்ன சொல்லிடலாம், இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிடலாம். மற்றவர்களை குறித்து நாம் பேசி விடலாம். அது ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு அல்ல.
நான் தாழ்மையா சொல்லுவேன். யாராவது 2 பேர் 3 பேர் கூடனா உங்களை பத்தி எவ்வளவு நாள் பேசிக்கோங்க. நான் இமானு பிரான்சிஸ் சந்தோஷ் கூடுனா நான் இமானை பத்தி பேசணும், இமான் என்ன பத்தி பேசணும், பிரான்சிஸ் சந்தோஷ பத்தி பேசணும், சந்தோஷ் பிரான்சிஸ் அப்படி பேசணும். என்ன பிரான்சிஸ் நீங்க சரியில்லை, உங்க பேண்ட் சரியில்லை, என்ன நீங்க எப்படி போனீங்க, இமான் கேட்டுக்கணும். இன்னொரு இல்லாத ஒரு ஆளை பேசுவது மிக மிக மோசமான மட்டமான ஒரு செயல். அல்லேலூயா. அது அது அசுத்தமான காரியம். ஏசாயாவை கத்த சொல்றார், நீ தீர்க்கதரிசி, உன் உதடுகள்ல நான் நெருப்ப வச்சு சொல்றேன், சுட்டு உனக்கு தீர்க்க தரிசனம் வைக்கிறேன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் இந்த உதடுல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதனால மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகும். நடந்ததை பேசுறதுனால, கேளுங்க பக்கத்துல, நடந்ததை பேசுறதுனால நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, பாவம் தான் மிஞ்சும். சொல்லுங்க, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போக. நீங்க நினைச்சுப்பீங்க, நிறைய பேர் பாஸ்டர் இவங்க சொல்லி கொடுத்தாங்க, அவங்க நான் யாவும் சொல்லி கொடுத்து யார் எங்க பாஸ்டர்மா சொன்னாலும் கேட்க மாட்டேன். உங்களுக்கு தெரியாது, உங்களை விட அதிகமா திட்டு வாங்குறவ அவ தான் என்கிட்ட. கம்முன்னு இருங்க, பேசாத, நான் எழுந்து போயிடுவேன், பேசாத. இவங்கள சொன்னா பிடிக்காது, அவங்கள எனக்கு யாரும் சொன்னாலும் பிடிக்காது, கேட்டுப்பேன். எனக்கா கோவம் வரும்போது நானா பார்க்கும் போது தான் சத்தம் போடுவேன். நிறைய பேர் நினைச்சுப்பாங்க, பாஸ்டர்மா சொல்லி கொடுத்துட்டாங்க, அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, இவங்க யார் சொல்லி கொடுத்து எனக்கு கோவமே வராது. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த ஏசாயா சொல்றாரு, நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவு. அதை எடுத்துக்கங்க, தெலுங்குல படிங்க அந்த வார்த்தையை. 5 எப்படி இவர் உதடுகள் அசுத்தமாச்சு? ஏற்கனவே சொன்னேன், படிங்க தெலுங்குல, இங்கிலீஷ்ல. unclean unclean lips, சுத்தமில்லாத உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில வசிக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன், நான் அசுத்த உதடுகளா மாறினேன். நல்லவங்க கூட கெட்டு போயிடுவாங்க இல்லையா? சொல்லுவோமே, எவ்வளவு நல்லவங்க கூட வந்து வந்து சரிங்க செல்லானி, அந்த சரிங்க செல்லானி, சரிங்கள செல்லானி, அடுத்தது செல்லானி பேசும். அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க ஒழுங்கா இருக்கு, ரொம்ப நல்ல சகோதரி, அவங்க ரொம்ப நல்ல, எனக்கு பிடிக்கும். நம்ம இப்போதைக்கு பிள்ளை ஒரு 32 வருஷம் பழக்கம். அல்லேலூயா, ஆமே. அவங்க லவ் பண்ண நாட்கள்ல இருந்து என்னை தெரியும் தங்கச்சிக்கு. வால்டாக்ஸ் ரோட்ல ஒரு முறை என்னை பார்த்து விட்டு மகேஷ் தான் என்று நினைத்து விட்டார்கள். நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேமா. அப்புறமா மகேஷ் சொல்லி இருக்கிறார், நான் வால்டாக்ஸ் ரோட்ல போலியே. இல்லைங்க, உங்களை நான் பார்த்தேன். இல்லை, அது நான் அல்ல, அவரு பாலாஜா இருப்பாரு. ஒரே மாதிரி சின்ன வயசுல எல்லாரும் ஒன்னா இருப்போம்ல, அதனால. அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணும் போது நம்முடைய உதடுகள் என்ன ஆயிடும்? ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயாரு சரி, இப்ப தீர்க்கதரிசியா, தொட்டவருக்கு தீர்க்கதரிசியா? சொல்லுங்க சொல்லுங்க. உட்கார்ந்துகிட்டு கதை பேசிக்க இருக்கும் போது யார் கிடையாது? தீர்க்கதரிசி அல்ல. யாரையும் அப்படி தீர்க்கதரிசி ஆக்கி விடாதீர்கள், கெட்டு குட்டிச்சவராய் போய் விடுவீர்கள். எப்போ அந்த அசுத்த உதடுகள், கேளுங்க மகேஷாவை கேளுங்க, நான் பேசிக்கிட்டு இருப்போம், ஜாலியா இருப்போம். அவுட்டர் ஆஃப் மோட்ல பேசும்போது நான் கிளம்பிடுவேன், நான் அங்க இருக்க மாட்டேன். ரைட்? சில விஷயங்கள், சில காரியங்கள் அசுத்தம் வரும்போது அது அதை சென்சார் பண்ணிடணும், அதை கட் பண்ணிடணும். ஏன்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, அந்த உதடுகள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டிய உதடுகள். இயேசுவின் பாடுகள் உங்களுக்கு தெரியுமா? ஏசாயா 66 புஸ்தகமும் முழு பைபிளுக்கு சமம். சொல்லுங்க சொல்லுங்க, பைபிள் எடுத்துக்கோங்க, சொல்லுங்க. ஏசாயாவுடைய 66 அத்தியாயங்களும், அதாவது 66 புத்தகங்களுக்கு சமம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துக்கு சமம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் யாத்ராகமத்துக்கு சமம். 3ஆம் அதிகாரம் லேவியராகமத்துக்கு சமம். அப்படி ஒவ்வொரு அதிகாரமும் வெளிப்படுத்தல் வரைக்கும் 66 புஸ்தகங்கள் இருக்குல்ல, அந்த 66 மொத்த சுருக்கம் தான் ஏசாயா 66 புஸ்தகம். கை தட்டுங்க. இந்த மனுஷன் வாயில அசுத்த வார்த்தைகள் இருக்கணும். சொல்லுங்க, வேதமே இவருக்குள்ள இருக்குது. உங்க வாயில கர்த்தர் வேதத்தை வச்சிருக்கிறாரு. பக்கத்துல சொல்லுங்க, இந்த வாயில கர்த்தர் 66 புத்தகங்கள் வச்சிருக்க. నీ నోటి తెరిసి నీ మాట్లాడితే బైబిల్ கனப்படுத்துங்க. ரைட்டா? பைபிள் வெளியில வரும், வசனங்கள் வெளியில. நான் அப்பதான் சொல்லி இருக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு அப்பதான் பேசவே ரைட்ஸ் கொடுப்பார். அப்பதான் கர்த்தர் உங்களை பைபிள் பேசவே ரைட்ஸ் கொடுப்பார். ஒரு சின்ன கூட்டத்துக்காவது நீங்க நிப்பீங்க, ஒரு 10 பேரையாவது சம்பாதிப்பீங்க. எனக்கு பாரு, இந்த பிள்ளைங்க எல்லாம் குழந்தையில கடிச்சிருச்சு,
சாந்தியகா சுகுணாக்கெல்லாம் வந்துட்டு போப்பா எல்லாம் சின்ன பசங்களா இருக்கு, அவங்க வரல, இந்த 2 பேருமே ஸ்டாப் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இவர்கள் சின்னவர்களாக இருக்கிறார்களா? அப்படியே இருக்கிறார்களா? அப்படியா இருக்கிறேன். இன்னைக்கு புடவை கட்டிக்கிட்டு இவ்வளவு பெருசா, என்ன விட பெருசா. ஒரு ஜோக் சொல்றேன், நடந்த ஜோக் சொல்றேன். யார் இருந்தா? வம்சி இருந்தா, ரமேஷ் தான் இருந்தா. ஒரு ட்ரைனிங் ஒண்ணு போனோம், ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங் போனோம். அல்லேலூயா. பாஸ்டர் வேற இல்ல, அப்பதான் இதெல்லாம் சொல்லலாம். அல்லேலூயா. ஓஹோ, நான் இல்லைன்னா உங்களுக்கு கதைலாம் வருதா? இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருதான்லாம். சமீபத்துல நடந்துச்சு. அப்ப அந்த நடத்தின பாஸ்டர் ஒரு 42 43 வயசு பாஸ்டர். அப்ப அவர் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கும் போது நானும் அங்க போய் டீச்சரா, நானும் ஒரு ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன் இல்லையா, நானும் கலக்கலன்னு சந்தோஷமா சில பதில்களை சொன்னேன். அப்போ ஒரு பதில் சொன்னவனே அந்த பாஸ்டர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்னு நினைக்கிறீங்க? சொன்னாருன்னா சொல்லுமா, நல்லா தானே. பாஸ்டர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்னா யாரெல்லாம் பாஸ்டர் வந்திருக்கீங்கன்னா நான் கை தூக்கிட்டேன். யார் கூட வந்துருக்கு? இவங்க எல்லாம் வந்திருக்கிறோம், சிவகுமார் பாஸ்டர் ஃபேமிலி இங்க இருக்கு, நான் இப்படி இருக்கேன். பக்கத்துல ரமேஷ் இருக்கான், ஆப்போசிட்ல இன்னொரு தெரிஞ்சவங்க. அவங்க 2 பேரும் கத்துறாங்க, ஐயோ அவரு எங்களுக்கு அண்ணன், அவரு கல்யாணம் ஆச்சு, அண்ணா கம்முனு இருந்தா அப்படின்னு. அல்லேலூயா. தமாசா எடுத்துக்கங்க, ஜோக்கா எடுத்துக்க. பாஸ்டர் வந்து மறக்காம போட்டு கத்துருங்க, அண்ணி பாஸ்டருக்கு கல்யாணம் சந்தோஷம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுங்க, நீங்க ஒரு சுவிசேஷகி, நீங்க ஒரு போதகர். சொல்லுங்க, நீங்க ஒரு அப்போஸ்தலர், நீங்க ஒரு மேய்ப்பர். ஆனா போய் அசுத்த உதடுகளோட ஆட்களோடு போய் உட்கார். உங்க வாய் கெட்டு போயிடும். உங்க வாய் என்ன செஞ்சிடும்? கெட்டு. இப்ப சொல்றேன், ஏசாயாவை கர்த்தர் சந்திக்கிற முன்னாடி வரைக்கும் அவர் அசுத்த உதடுகளோடு உட்கார்ந்துட்டு இருந்தார். சந்தித்ததுக்கு பிறகு அவர்களோடு அல்ல, அவர் கர்த்தரோடு உட்கார்ந்தார். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். ஏசாயாவுடைய வாழ்க்கை. இப்போ ஆபிரகாம் ஒரு உயர்ந்த தகப்பன் அல்ல, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். தாவீது ஒரு மெய்ப்பன், அதாவது ஒரு மெய்ப்பன் அல்ல, அவர் ஒரு அரசன். சொல்லுங்க, ஏசாயா அசுத்த உதடுகள் உள்ள மக்களோடு பேசுற ஒரு கெட்ட வாய்க்காரர் அல்ல, அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர். 4ஆவதா ஒரு ஆளை சொல்றேன், நெகேமியா. நெகேமியா படிக்கல போறதில்ல. நெகேமியா அவருடைய வேலை என்ன? நெகேமியா அதிகாரத்துக்கு வாங்க. அல்லேலூயா. நெகேமியா எங்க இருக்கிறாரு? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இதோ இங்கதான் இருக்கிறாரு, இது வர்றாரு, வந்துட்டார். நெகேமியா 600. நாங்க தெரியாத பத்தி எப்படி தெரியுமா சொல்லுவோம்? ஏசையா தெரியாது தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதிகாரத்தை தெரியலன்னா என்ன சொல்லுவோம்? ஏசையா 43:12 அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஏசையா சொல்லுங்க தெரியாது தெரியாது. அதுதான் அதிகாரம் தெரியாது, வசனமும் தெரியாதுன்னு அர்த்தம். எங்கேயாவது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நெகேமியா அந்த அரண்மனையில அவர் என்னவாக இருந்தால், பானபத்திரக்காரனாக ராஜாவுக்கு என்ன செய்து கொண்டிருந்தார் அவர்? படிங்க, எங்க இருக்கு அம்மா? படிமா, வெரி குட். ஆண்டவரே, ம் ம் பிரார்த்தித்தார். ராஜாவுக்கு பானபத்திரக்காரன். என்ன பானபத்திரக்காரன்? பானபத்திர ஓனாண்டி. படிங்க, தெலுங்குல படிங்க. கடைசி என்ன தீச்சின வாடி, கிண்ணம் குழம்பு, இங்கிலீஷ்ல கப்பியர் பியர் அப்படிக்கிறவரு. ராஜாவுக்கு கிண்ணத்துல குழம்பு ஊத்துற வேலை. ஐயா, நான் ஒரு குழம்பு ஊத்துறோம் ஐயா. சொல்ல போனா கேட்டரிங் பாய். அவர் யார்? அவரு கர்த்தர் நல்லவர். நாங்களா சில வேலைகள் செஞ்சிருக்கோம். நான் வந்து வாலிப வயசுல வேலை சரியில்லாத நேரத்துல எங்க ஃப்ரெண்ட் இறந்துட்டால, முரளிக்கு அவன் போட்டோகிராஃபர், நான் வந்து கேமரா பிடிப்பான். நான் லைட் பாய் வேலை பார்த்தேன். வருஷத்துல மோட்சன் தேட்டர் பக்கத்துல ஒரு சத்திரத்துல சேடு கல்யாணம். லேலூயா. நைட்ல நிறைய முந்திரி பாக்க சாப்பிட்டேன். லைட் பாய் வேலை பார்த்தேன். என்ன வேலை பார்த்தேன் சிஸ்டர்? இங்க கலெக்டர் ஆபீஸ்ல ஃபார்ம் போடுவாங்க. இப்ப இருக்கு, விஜய் செஞ்சுட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இந்த மார்வாடி எல்லாம் ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்களே, அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க?
சாப்பா போட்டு வருவாங்க. 40 ரூபாய் 50 ரூபாய் அப்போ நான் சொல்றது எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வேலை பெயிண்டர் ஆர்டிஸ்ட் தான். ஆனா என்னைக்காவது வேலை இல்லைன்னா காலையில தானே குமரதா நீ பண்ணிருக்கல, நீ பண்ணது இல்லையா? நாங்களா போய் அங்க போய் கலெக்டர் ஆபீஸ்ல போய் லைன்ல நின்று அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து சக்கு சக்கு நம்ம சாப்பாடு ஒரு ஆளுக்கு இத்தனை ஃபார்ம் தான் அப்படின்னு கணக்கு. அப்ப சாப்பா போட்டா இங்க இருந்து சும்மா போய் அப்படி சாப்பா போட்டு கொடுத்துட்டு வந்து ஜஸ்ட் ஒரு half an hour 1 hourல ஒரு 30 ரூபாய் 40 50 60 எனிவோ கொஞ்சம் இந்த நெகேமியா சொல்லுங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு சொல்லுங்க ப்ளீஸ். குழம்பு கிண்ணம் பிடிக்கிற வேலைதான். ஆனா அந்த நெகேமியா தான் முழு இஸ்ரவேல் ஜனங்களின் அலங்கத்தை கட்டுகிற மிகப்பெரிய தலைவனா மாறினார். புரியுதா? நீங்க ஆண்டவரோட அப்படி ரெக்கார்ட் அப்படி எடுத்து பாருங்க. யாரையுமே கர்த்தர் பெரியாளா இருக்கும் போது இது இவர்களை கொண்டு செய்யல. எனக்கு இது எனக்கு காலையில இருந்து இந்த தாட்ஸ் எல்லாம் எதுவும் அதிகாரம் எழுதுல. காலைல கண்ணு விழிச்சதுல இருந்து எனக்கு இப்படி நோட்ஸ் பார்த்து ஒன்னொன்னா வந்துகிட்டே இருந்தது. ஆண்டவரே கொடுத்துட்டே இருந்தார். அதான் சொன்னேன் நான் ரெஃபரன்ஸே இல்லாம பேசணும் அப்படின்னு நினைச்சு. ஆபிரகாம் ஞாபகப்படுத்தினாரு. அவன் தகப்பன் நினைச்சான், அதாவது உயர்ந்த தகப்பன் நினைச்சான் எனக்கு இல்ல எலிசர் பிள்ளையா இருக்கட்டும், எனக்கு வந்து இஸ்மாயில் பிள்ளையா இருக்கட்டும்னா கிடையாது, ஈசாக்கு தான் பிள்ளை, அதுதான் உன் சந்ததின்னு சொன்னாரு. அல்லேலூயா. தாவீதை பார்க்கும்போது தாவீது ஒரு மேய்ப்பனா இருந்தாரு. இல்ல நீ மேய்ப்பன் அல்ல, நீ ஜனங்களை நடத்த வேண்டியவன் என்று கர்த்தர் மாத்தினார். அல்லேலூயா. ஏசாயா சொல்றாரு நான் அசுத்த உதடுகள் இப்படிப்பட்ட அசுத்தமான உதடுகள் உள்ள மக்களோடு நான் பேசுற வாழ்றேன்றாரு. கிடையாது, நீ தீர்க்கதரிசி. சில பேருக்கு அதுல ஒரு சுகம், அப்படி பேசுறதுல ஒரு சுகம், அப்படி பேசுறதுல ஒரு சந்தோஷம். ப்ளீஸ் டோன்ட். அதுல அதுதான் நித்தியமான சந்தோஷம். சொல்லுங்க அதுக்கு பேர் என்னது சொல்லுங்கப்பா. நாங்களாம் நைட்ல பொழுதுபோக்கலன்னா நாங்க பாடுறதே சினிமா பாட்டு தான். அவர் தான் ராஜ்கிரண். மீனாவாக ஒருவன் நடிப்பான் பாருங்க, அவனை பார்த்தால் மீனாவே தற்கொலை செய்து கொள்ளும். ரைட், டைரக்ஷன் பண்ணி கதைகள் போட்டு ரைட், எங்க பொழுதுபோக்கே சினிமா பாட்டு அதுதான். அவர்களை கர்த்தர் சந்தித்து இன்னைக்கு ஆராதனைகள் நடத்த வார்த்தை கொடுக்க கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்கிறார்ல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய என்கவுண்டர் சரியா இருந்தா நீங்க உங்க லைஃப் மறுபடியும் எப்படி இருக்காது சொல்லுங்க, அந்த அந்த இடத்துக்கு இருக்காது. இப்ப அதுக்கு தான் சொன்னது நெகேமியா ஒரு பாரம் வருகிற வரை, ஒரு தரிசனம் வருகிற வரை, அது உள்ள விடுகிற வரை அவர் குழம்பு ஊத்திக்கிட்டு இருந்தாரு. எப்போ அவருக்குள் ஒரு தரிசனம் வந்ததோ அப்பத்துல இருந்து அவர் என்ன நினைச்சிட்டாரு தெரியுமா, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ராஜா கிட்ட அனுமதி வாங்கிட்டு என் ஜனங்கள் இவரு சேஃபா இருக்கிறார், இவருக்கு கோட்ரஸ் இருக்கு, இவருக்கு அரண்மனை வாழ்க்கை இருக்கு, அரசாங்க சம்பளம் இருக்கு, ராஜாவுடைய சாப்பாடு மீந்து போனா யார் சாப்பிடுவா? கேட்டரிங் போறவங்களுக்கு எல்லாம் என்னப்பா, கேட்டரிங் போய் போட்டு பாதி பேர் முக்காவாசி சாப்பிடுவோம், அடுத்தது இந்த பசங்க உள்ளே சாப்பிட்டுருவானுங்க. அல்லது மீறி இருந்தா கவர்ல தூக்கி போட்டுக்கிட்டு அவன் என்ன எடுத்துட்டு போவான், அவன் சம்பாதிச்சு சேர்த்த மாதிரி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவான். ரைட். அப்ப ராஜாவுடைய டேபிள் அரண்மனையில ராஜா சாப்பிடுற உச்சிதமான சாப்பாடுகள்ல யாருக்கு கொஞ்சம் கிடைக்கும் சொல்லுங்கம்மா? ராஜ சாப்பாடு, ராஜ வாழ்க்கை. ஆனா நெகேமியா நினைக்கிறாரு இதுவல்ல என் வாழ்க்கை. சொல்லுங்க சொல்லுங்க. இதை விட வேற ஒண்ணு என் ஜனங்கள் அலங்க, என் பூர்வீகம், என் மூதாதையர் அது அலங்கு இடிஞ்சு போய் கிடக்கும்போது நான் இங்க சுகபோகமா இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு அவர் அங்கே அலங்கத்தை கட்டுவதற்கு வந்து பாடுபட்டு அலங்கத்தை கட்டி முடித்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நெகேமியா குழம்பு ஊத்துறவர் இல்ல, அலங்கத்தை கட்டுறவரு. அல்லேலூயா. உங்களை பார்த்து நான் அப்படிதான் சொல்லுவேன். என் தம்பி தங்கச்சிங்களை பார்த்து அப்படிதான் சொல்லுவேன். நீங்க ஏதோ ஒரு குழம்பு காய்ச்சிக்கிட்டு ஏதோ குழம்பு ஊத்துறவள ஆளா இருக்கணும்னு நான் எதுக்கு அந்த மாதிரி பிள்ளைகளை பார்க்கும்போது வெக்கப்படுறேன்னா, எவ்வளவு பேரை உருவாக்குறோம். ஒண்ணுத்துக்கும் ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக ஜீவிக்கணும்னு இல்லை. ஒருத்தனை பார்த்து சொன்ன டே விட்டுடா வேணாண்டா நீ செய்ய முடியாதுடான்னு சொன்னேன். ஆஹ் செய்வேனா, இன்னைக்கு குழம்பு தான் ஊத்திட்டு இருக்கணும். புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம், புரியாதவங்களுக்கு ஸ்தோத்திரம். தவறாம போய் சொல்லிடுங்க. அல்லேலூயா. சர்ச்சை விட்டு போன ஒரு பையன் சொல்றான், பாஸ்டர் நான் சும்மா இருந்தாலும் எனக்கு சர்ச்சில் இருக்கிறவங்க போன் பண்ணி உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல பாஸ்டர், பாஸ்டர் இதை பண்றாரு, பாஸ்டர்மா இது அறிவில்லை உங்களுக்கு சொல்ற, அறிவில்லை. என்ன கிழிப்பாவ சொல்லுங்க, என்ன கிழிப்பாவ யார்கிட்ட சொல்லணும் சொல்லுங்க, யார்கிட்ட சொல்லணும் சொல்லுமா? எங்கேயோ போயிட்டு அவனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது.
என்னது, நான் அவங்க கிட்ட போக போறதில்ல, அவன் என்கிட்ட வர போறதில்ல, நல்லது கிட்ட நிக்க போறதில்ல, நான் சொல்லியாச்சு உன் கல்யாணத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியாச்சு. ரைட்? என்ன சுகம், என்ன உங்களுக்கு லாபம்? ரைட் இல்ல? எவ்வளவு கத்தர் உங்களை எவ்வளவு அழகா நேர்த்தியா நடத்திக்கிட்டு, எவ்வளவு ஒவ்வொருத்தரையும் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். உங்க வாழ்க்கை மாறாதா? நீங்க ஆண்டவருக்காக மாற மாட்டீங்களான்னா, அவனை கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவனை மிரட்டினாலோ, அவனை போய் நின்று 2 லெப்ட் ரைட் வாங்கினாலும் ஆளை கக்கிடுவான். வேணாம், பரவாயில்ல தம்பி, நல்லது, உங்ககிட்ட சொன்னாங்களா, கேட்டு வச்சுக்கோ, சந்தோஷம், நீ நல்லா இரு, அல்லேலூயா சொல்லுவோம். நான் தான் கட் பண்ணேன் பேச்ச. நல்லது, அதுக்கு மேல நம்ம என்னது இன்னைக்கு காலையில ஸ்டேட்டஸ் பட்ட தெரியுமா, எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணி நம்ம எமோஷனல் ஆகிறத விட, வலி அதிகமாகிறத விட, சரி தம்பி நல்லா அப்படின்னு போன கட் பண்ணி, உங்களை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்கணும், உங்களை அரசர்களா மாத்தணும், உங்களை தீர்க்கதரிசிகளா மாத்தணும், உங்களை அலங்கத்தை கற்றவர்களா தலைவர்களா மாத்தணும் தான் நான் பாடுபடுறேன். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இப்படி சொல்ற வார்த்தைகளை கவனிங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது, கர்த்தருடைய கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது, கர்த்தருடைய தரிசனம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது, அவன் தகப்பன் ஆவான், அவன் அரசன் ஆவான், அவன் தீர்க்கதரிசி ஆவான், அவன் அலங்கத்தை கட்டுகிறான் மாறுவான். சொல்லுங்க, நான் சொன்ன வார்த்தை சொல்லுங்க, முடிக்கலாம். ஒன்னொன்னா சொல்லணும். ஆவியானவர், வார்த்தை, கிருபை, அடுத்தது தரிசனம். இது 4மே இவங்களுக்குள்ள வந்துச்சு. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நெகமியாக்குள்ள வந்தது தரிசனம். என் அலங்க பாழா இருக்குது, அதை நான் சரியா கட்டுவேன். அல்லேலூயா. ஏசாயாவுக்குள்ள வந்தது கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. ரைட்? ஆபிரகாமுக்குள்ள வந்தது கர்த்தருடைய வார்த்தை, தாவீதுக்குள்ள வந்தது கர்த்தருடைய கிருபை. இது அவர்களுக்குள்ள வந்தோடனே அவங்க வாழ்க்கை எப்படி இல்ல தெரியுமா? சராசரி சாதாரண வாழ்க்கையா இல்ல. கர்த்தர் அவர்களை மறுபடியும் சொல்ற, அநேகருக்கு தகப்பனாக்கினார், அரசனாக்கினார், தீர்க்கதரிசி ஆக்கினார். சொல்லுங்க, அலங்கத்தை கட்டுகிற. இன்ன வரைக்கும் ஒரு ஸ்டடியே இருக்கு. நெகமியாவுடைய இந்த அதிகாரங்களை குறிச்சு ஒரு பெரிய பாஸ்டர் வந்து ஸ்டடி, பைபிள் காலேஜ் ஸ்டடி எடுத்தார். நானும் பாஸ்டர் ராபின்சன், இன்னொரு 3 பாஸ்டர்ஸ் போனோம். அவ்வளவு பெரிய வேத பொக்கிஷம் அந்த நெகமியா. அப்படி அந்த மனுஷன் குழம்பு ஊத்திக்கிட்டே இருந்தாருன்னா, நெகமியான்னு ஒரு புஸ்தகம் பைபிள்ல இருந்தே இருக்காது. சொல்லுங்க, நெகமியான்ற ஒரு புஸ்தகமே. அந்த கரண்டிய கிண்ணத்தை வச்சாரு. இன்னைக்கு கர்த்தர் அவரை என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? வேதத்துல ஒரு நல்ல ஒரு கேரக்டரா, ஒரு நல்ல எல்லாரும் சபையை கட்டுறவங்க, ஹைதராபாத் சதீஷ் 52 நாள்ல சபையை கட்டினார்னா அதுக்கு உதாரணமா இருந்தது நெகமியா 52 நாள்ல அலங்கத்தை கட்டினது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் ஒரு நல்ல உதாரண புருஷனரா மாறுவீங்க. சொல்லுங்க, நீங்களும் ஒரு நல்ல ஒரு உதாரணமான அளவு. ஃபைனலா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். சரி, கிதியோன் என்ன செய்யறாரு? கர்த்தர் பேசும்போது, நான் சின்னவன், நான் பெரியவன் இல்லை, என் குடும்பம் அப்படிங்கிறார். இதே வார்த்தையை தான் மோசேயும் சொன்னார். இதே வார்த்தை தான் யார் சொன்னாரு? மோசேயும் சொன்னாரு. நீ போ, நான் உன்னை அனுப்புறேன்னு அவர் என்ன சொன்னாரு? நான் திக்குவாயி, நான் மந்த நாவு உள்ளவன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கர்த்தர் அதை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அல்லேலூயா சொல்லுவோம். அவரை பலப்படுத்தி, அவருக்கு கிருபைகளை கொடுத்து, அவருக்கு ஆரோனை கொடுத்து, கர்த்தர் அவரை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். அவரை கொண்டுதான் கர்த்தர் வழி நடத்தினார். அவரை கொண்டுதான் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க உங்க வாழ்க்கையில் நார்மலா கடந்து போயிட்டே இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் உங்களை சந்திப்பார்னா அந்த சந்திப்பு உண்மையா இருக்குமானா, கர்த்தர் என்னை ஒரு நாள் சந்தித்தார், கர்த்தர் ஒரு நாள் என்னோட பேசினார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா அந்த வார்த்தை உண்மையா இருக்குமானால், நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கை ரொட்டீன் லைஃபா இருக்காது. காலையில இருந்தா டீயை குடிப்பேன், காப்பியை குடிப்பேன், பல்ல தொழுக்குவேன், என்னென்ன காரியங்களை செய்வேன், அதே அதே நார்மல் எவ்ரிடே சாதாரணமா நார்மலா போய்கிட்டு இருக்கிறது. அது உங்களை கர்த்தர் நடத்துறதுக்கே அர்த்தம் கிடையாது. உங்க நாள் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். உங்க நாள் ஒவ்வொரு நாள் எப்படி இருக்கும்? டிஃபரெண்டா இருக்கும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துற விதம் அதே வீடுதான், அதே ஆபீஸ் தான், அதே தெரு தான். ஆனா உங்க வாழ்க்கையின் அனுபவங்கள் வேற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நான் சொல்றது புரியுதா? யாரையாவது பார்த்து எனி ஸ்பெஷல் திஸ் டே எனி as usual day, normal day, என்ன பண்ணணும் அதையே பண்ண. இது என்ன சொல்ற? இது வந்து ஆடு மாடு வாழ்ற வாழ்க்கை இல்லை இது. மண்டே நார்மல் டே, அப்புறம் சண்டே நார்மல் டே, அப்புறம் சொல்லுங்க ஒவ்வொன்றா, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. என்ன
ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை என்கவுண்டர் பண்ணா உங்க நாளுடைய ஒவ்வொரு ப்ரோக்ராமும் மாறிக்கிட்டே இருக்கும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க நாளுடைய ப்ரோக்ராம் ஒரு நாள் மாறிக்கிட்டே, ஒரு நாள் ஜெபம் பண்ணுவீங்க, ஒரு நாள் ஆராதனை பண்ணுவீங்க, ஒரு நாள் உபவாசம் பண்ணுவீங்க, ஒரு நாள் சுவிசேஷம் சொல்லுவீங்க, ஒரு நாள் இதை செய்வீங்க, ஒரு நாள் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் உங்களை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆண்டவர் சும்மா இருக்கிறவர் இல்ல, நம்ம ஆண்டவர் செயல்படுகிற ஆவியானவர். சரி, கிதியோன்கிட்ட வருவோம். கிதியோன் கர்த்தர் பேசுகிறவரை பராக்கிரமம் இல்லாதவர், கர்த்தர் பேசின பிறகு அவர் பராக்கிரமசாலியா மாறினார். இன்னைக்கு நான் நம்புறேன் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறாருன்னு. தயவு செய்து கெஞ்சி உங்க பாஸ்டரா உங்க தகப்பனா கையெடுத்து கேட்டுக்கிறேன், மறுபடியும் நார்மல் லைஃப் வாழாதீங்க. அது உங்க நாள், உங்க ப்ரோக்ராம். உங்க ப்ரோக்ராம்ல நான் தலையிட முடியாது. யாராவது வந்து ரமேஷ் வம்சியை நான் லீவ் போடுங்கடான்னு என் கூட கூட்டு போனேன், அப்படி சொன்னா செய்யறதுக்கு யாராவது தயாரா இருப்பீங்களா? அன்னைக்கு வந்து ஊழியத்தை தான் அந்த பிள்ளைங்க கத்துக்கிட்டாங்க. அங்க நிறைய பொம்பளைங்க, நிறைய பெண் பிள்ளைகளா இருந்தாங்க. நான் வருத்தப்பட்டேன், சபையில ஒண்ணுத்தையும் கூட்டு போக முடியல. யாரையாவது கூட்டு போனா அபிதா கூட்டு போனா லிகிதா கோச்சிக்கும், லிகிதா கூட்டு போனா அபிதா கோச்சிக்கும், உஷாவை கூட்டு போனா ஜெயந்தி கோச்சிக்கும், ஜெயந்தியை கூட்டு போனா உஷா கோச்சிக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு பாஸ்டரும் 8 பேரோடு வந்தாங்க. சிவகுமார் அங்கலாய்க்கிறார், 6 பேரோடு வந்தார். அவர் ஒருத்தர் தான் ஆண், கூட வந்தது எல்லாமே பெண்கள். அல்லேலூயா. அதில் வாலிப பெண்கள். இன்னொரு பாஸ்டர் 8 பேரோடு வந்தார், அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஆண், மத்த எல்லாருமே 7 பேர் பெண்கள். எல்லாம் கொத்து கொத்தா நிற்கும் போது நான் பார்த்தேன், ஆண்டவரே இந்த பிள்ளைங்களோடு இவங்க மற்றவங்களும், அதுவும் ஏசி ஆளு உள்ள 10:30 மணிக்கு போனோம், 4:30 மணிக்கு முடிஞ்சது. மொத்தமும் நாங்க எப்படிதான் இருந்தோம், குழு குழு குழுன்னு இருந்துச்சு. எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நல்லா அருமையா டீச் பண்ணாங்க, நல்லா அருமையா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் யோசித்தேன், ஐயோ நம்ம பிள்ளைகளை யாருமே நேச முடியல. ரைட், அதுக்கு தான் சொல்ல வரேன், நீங்க மறுபடியும் நார்மல் லைஃப் இந்த வயசுல போய் நான் கத்துக்கணுமா? எனக்கு சண்டே கிளாஸ்க்கு யாராவது சொல்லி தரணுமா? சொல்லுங்க ப்ளீஸ். நான் சொல்லட்டுமா? நடத்தின அந்த பாஸ்டர்ஸ் அவங்களுக்கு கூட சிறுவர் விழியத்தில் அனுபவம் இல்லாம இருக்கலாம். ஆனா 14 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்கு. நான் பிள்ளைகளோட பிள்ளைகளா பழகி அவங்க சொல்ற மெத்தட் எல்லாம் நான் ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணவேன். என் அனுபவத்துல நான் அதை பிராக்டிஸ் பண்ணுவேன். ஆனாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லி தருவாங்களா? டான்ஸ் ஆடினேன், பாட்டு பாடினேன், பதில் சொன்னேன். அல்லேலூயா சொல்லுவோம். ஒர்க் புக்ல என்ன பண்ணேன்? எழுதினேன். திரும்பி பார்த்தான், என்ன பாஸ்டர் எழுதுறாரு? உன் நோட்டு எழுதுறா, என்ன ஏன்டா பாக்குறேன்? எப்ப பார்த்தாலும் என்ன காப்பீடு எடுக்கிறதே நிறைய பேருக்கு வேலையா போச்சு. ரைட், எழுதினேன், எல்லாமும் செஞ்ச, டான்ஸ் எல்லாம் ஆடணும். இதுல ஒரே பெரிய காமெடினா, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, நம்ம மெத்தட பாடுறாங்க, பொங்கி வழியுதே. யோ, இதெல்லாம் நாங்க பண்ணி எவ்வளவு வருஷமாவது. இயேசுவின் அன்பு பொங்கி வழியுதே வேற சொல்லி தராங்க. நம்மளுக்கு ஆக்ஷனா சொல்லுங்க. ஆனா எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு நாளும் எதையாவது கத்துக்கணும், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஆண்டவருக்கு புதுசா பண்ணிட்டே இருக்கு. எழுந்து இருப்போம். எனக்கு டைம் ஆயிடுச்சு. திருவற்றூர்ல பாஸ்டர்மாவுடைய அண்ணன் பையனுக்கு பிறந்த நாளும் ஆராதனை இருக்கு, நான் போய் திருவிருந்து கொடுக்கணும். இவ்வளவு கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் நல்லவர். நீங்கள் மறைந்து ஒளிந்து வாழ வேண்டியவர்கள் அல்ல, நீங்கள் கர்த்தருக்காக நிற்க வேண்டியவர்கள். எத்தனை பேர் உணர்ந்து விட்டீர்கள்? பாஸ்டர், நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். அல்லேலூயா. நான் ஏதோ ஒரு சாதாரண தகப்பன் அல்ல, நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். நான் ஆடுகள் மேய்க்கிறவன் அல்ல, நான் அரசன். நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களோடு வாழ வேண்டியவன் அல்ல, நான் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியவன். நான் ஏதோ குழம்பு ஊத்திக்கிட்டு இருக்க வேண்டிய, கிண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய ஆள் அல்ல, அலங்கத்தை இடிந்து போன அலங்கத்தை கட்ட வேண்டியவன். நான் சொல்லுகிறேன், பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒரு என்கவுண்டர் பண்ணுவாராக. கர்த்தர் இன்றைக்கு உங்களை சந்திப்பாராக. இந்த நாளிலிருந்து உங்க மைண்ட் ப்ராசஸ் எல்லாம் மாறட்டும், உங்க இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் மாறட்டும், செயல்பாடுகள் எல்லாம் மாறட்டும். எல்லாம் எழுந்து நில்லுங்க, உற்சாகமா ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி, நன்றி ராஜா இயேசுவே, உமக்கு நல்ல வாய்களை திறந்துன்னு சொன்னேன். நல்லா துதிச்சு ஆண்டவரை நோக்கி பார்த்து, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. எல்லாமே இணைந்து சொல்லுவோம். பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. சொல்லுவோமா? பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல்
இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. பாத்திரர் எல்லாமே இணைந்து நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. சொல்லுவோமா? பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திர. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திர. பாத்திர நீரே எல்லாமே இணைந்து என்னோட இயேசுவே நீ பாத்திரரே. இணைந்து சொல்லுவோம். பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. மறுபடியும் சொல்லுவோம். பாத்திர நீ அவர் ஒருவரே எல்லா துதிக்கும் எல்லா களத்திற்கும் நீர் பாத்திரரே. உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம். பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாடுவோம் பாடுவோம் இழந்து எல்லாமே. பாத்திர அவர் ஒருவரே நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. மறுபடியும் பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. இயேசுவே மீட்பரே ஜீவனே எங்கள் ராஜனே. சொல்வோம். இயேசுவே மீட்பரே இவனே எங்கள் ராஜனே. பரிசுத்தரே படைத்தவரே பரிகாரியே எங்கள் நேசரே. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திர. அவர் ஒருவரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. எல்லாம் என்னது சொல்லுவோம். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. இணைந்து சொல்லுவோம். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் சந்தித்த பிறகும் ஏன் அப்படி ஒரு நார்மல் லைஃப் நீங்க வாழணும்? ஒரு பாரம் உள்ளவனா நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். கர்த்தர் சந்தித்த பிறகு கிதியோன் அந்த சேனைக்கு முன்பாக போய் நின்றான். கர்த்தர் சந்தித்த பிறகு ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனான். கர்த்தர் சந்தித்த பிறகு தாவீது அரசனாய் வாழ்ந்தான். சாகிற வரைக்கும் அரசனாய் வருகிறார். ஏசாயா கர்த்தர் சந்தித்த பிறகு அவர் திரும்ப அசுத்த உதடுகள் ஜனங்களோடு அல்ல, சேனைகளின் கர்த்தரை பார்க்கிறவராய் தரிசனங்களை வெளிப்பாடுகளை பார்க்கிறவர். நெகேமியா கர்த்தருடைய தரிசனம் உள்ள விழுந்த பிறகு அவரால் அந்த அரண்மனையில வேலை செய்ய முடியல. ஐயோ, என் தேவனுடைய அலங்கம், என் ஜனங்களுடைய அலங்கம் இடிந்து கிடக்கிறதே. நான் சொல்லுவேன், உங்களுக்குள் இன்னும் ஆவியானவர் கிரியை செய்யலையோ?
கர்த்தருடைய வார்த்தை இன்னும் உங்களுக்கு வரவில்லையோ, கர்த்தருடைய கிருபை இன்னும் உங்களுக்கு கிடைக்கலையோ, கர்த்தருடைய தரிசனம் இன்னும் உங்களுக்குள் விடவில்லையோ, ஏன் வாலிப பிள்ளைகள் விடக்கூடாதானே? எல்லா வாலிப பிள்ளைகளும் ஏன் ஓடிக்கிட்டே இருக்கணுமா? ஒருத்தருக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்துன்ற வைராக்கியம் வராதா? இன்னும் உலகத்துக்கே வாழ்ந்துட்டு இருக்கணுமா? இன்னும் எல்லாருமே காசு பணத்துக்கே ஓடிக்கிட்டு இருக்கணுமா? ஆனா மற்ற இடங்கள்ல வாலிப பிள்ளைங்க ஆண்டவருக்காக வர்றாங்க. இதே பாவத்திலேயே இந்த கேவலம், இந்த லவ்லியே தெரியணுமா? அசிங்கமா இல்ல? வெறுப்பா இல்ல? கல்யாணம் பண்ணி என்ன கிழிக்க போற? என்ன பண்ண போற? எந்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எதுக்கு எடுத்தாலும் சரி எவ்வளையாவது பிடிச்சிக்கணும், பிடிச்சிக்கிச்சு அப்படியே போ. கர்த்தருடைய தரிசனம் வீணா போறது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் வீணா போறது, கர்த்தருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வீணா போறது. வேதம் சொல்லுகிறது, வாலிபர்கள் பலவான்களாய் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி, இனி நம்முடைய சபையிலையும் அநேக வாலிப பிள்ளைகள் ஊழியத்திற்காக எழும்பணும், ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கணும். பாஸ்டர் நான் வரேன், ஆண்டவருக்காக வரேன்னு நிக்கணும். குழந்தைங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறீங்களா? பேரண்ட்ஸ் சம்பாதிச்சு என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? எப்படியாவது பெரிய சம்பாதிக்கிற இடத்துக்கு அனுப்பி, முதல்ல உங்களுடைய மனசு சரி கிடையாது, ஆண்டவருக்குரிய மனசு இல்ல உங்களுக்கு. இந்து ஜனங்களா இருந்து ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. கிறிஸ்தவ விசுவாசிங்க நீங்களா, இதே இந்த 20 வருஷ விசுவாசிகள், 30 வருஷ விசுவாசிகள், உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்பதற்கு உங்களுக்கு இன்னும் மனம் இல்லை. ஏன்னா நீங்களே இன்னும் உள்ள வரல, இன்னும் நீங்களும் அந்த தரிசனத்துக்குள்ள வரல. எப்படா வீட்டுக்கு ஓடுவோம், எப்படா அந்த ரொட்டீன் லைஃப் ஓடுவோம், எப்படா போய் அதுக்குள்ள பூந்துப்போம். இன்னும் நீ அந்த கிதியோனா, பழைய கிதியோனா இருக்க விரும்புறியா? கர்த்தர் உன்னை சந்தித்தது உனக்கு தெரியலையா? பிரதர் சிஸ்டர், இன்னும் ஆண்டவருடைய என்கவுண்டர் அசட்டையா நினைக்கிறியா? நான் சொல்றேன், உங்களுக்கு பதிலா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கர்த்தர் ஏற்படுத்தாத வரை நீங்க தப்பிச்சிங்க. லிசன் கேர்ஃபுல்லி, கவனமா கேளுங்க. உங்களுக்கு பதிலா கர்த்தர் யாரையாவது வைக்கிற வரைக்கும் நீ தப்பிச்ச, வைக்காத வரைக்கும். வச்சுட்டாருன்னா நீ அதே நார்மலா வாழ்ந்து அப்படியே தான் செத்து போ. இந்த வார்த்தை கடினமா இருக்கலாம், மன்னிச்சிருக்க. ஆனா கர்த்தர் சந்தித்த பிறகு, இல்ல நான் போர் அடிக்கிறவன் இல்ல, நான் என் ஜனத்துக்காய் போராடுகிறவன், யுத்த களத்துல நிற்க வேண்டியவன், என் ஜனத்தின் ரட்சிப்புக்கும் என் ஜனத்தின் பாதுகாப்புக்கும் நான் ஒரு நியாயாதிபதியா, நான் ஒரு தலைவனாக நிற்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பார். பிரதர், இதுவரை இல்லாத புதிய பலன், புதிய சக்தி, புதிய கிருபைகள் உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் வேற மாதிரி மாறுவீங்க. ஃபர்ஸ்ட் டைமா நான் இத்தனை வருஷம் இல்லாததுல சொல்றேன். கொஞ்சம் எல்லாரும் பேக்ல போங்க, கொஞ்சம் எல்லாரும் பேக்ல. யாரும் திறக்க வேணாம் ப்ளீஸ். யாராவது கண்ணை திறந்தீங்க மோசமா சொல்லிடுவேன். பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, கோ பேக், பின்னாடி போ. யாரும் தரக்கூடாது, யாருமே திறக்கக்கூடாது. இமான் மட்டும் கீபோர்டு வாசி. ஒருவேளை நான் சொல்ற வார்த்தையை கேட்டு நீயும் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னா முன்னாடி வரலாம். நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், இது முன்னர் ஊழியத்திற்கான அழைப்பு இல்லை. நீங்க அசட்டை பண்ணுவீங்கன்னா எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. பி கேர்ஃபுல். நார்மலா நீ வாழ்ந்துகிட்டே இருப்ப, என்ன வந்து ஒவ்வொரு முறையும் யாரையாச்சும் உருவாக்குவோமா, யாரையாவது ஆயத்தப்படுத்துவோமா, தயார்படுத்துவோமாங்கிற இருதயம் உள்ளவன், தகப்பனுடைய இருதயம் உள்ளவன் நான். இப்போ ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். இது இன்னைக்கு உங்களுடைய என்கவுண்டர் டேவா நினைச்சுக்கோ. நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், மறுபடியும் வந்துட்டு கையை தூக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு நீங்க நார்மலா வாழ்ந்தா அது நீங்களாச்சு ஆண்டவராச்சு. முன்னாடி வர்றதா இருந்தா, திரும்ப சொல்றேன், இது ஃபுல் டைம் ஒர்க்கருக்கான அழைப்பு இல்லை. இல்ல உடனே ஐயோ பிள்ளைங்களை கூட தடுக்கிற பேரண்ட்ஸ் இருப்பாங்க, கையை பிடிச்சி போவாத, நீ கம்முனு, நீ போன சம்பாதிக்கணும், நிறைய காசு பணம் வாங்கணும். ஆனா நான் சந்திச்சல அந்த ட்ரைனிங்ல, அதுல 2 பாஸ்டர் ஐடி ஃபீல்ட்ல இருந்து வந்தவங்களாம். ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் ஐடி ஃபீல்டுல இருந்து வந்திருக்கிறேன். ஆச்சரியமா இருந்துச்சு. கவனிங்க, இன்னைக்கு என்ன ஆண்டவர் சந்திச்சாருங்கிறவங்க மட்டும் வாலிபங்க அல்லது பெரிய பெண்கள், ஆண்கள் யாரா இருக்கட்டும், முன்னாடி வாங்க. இந்த பக்கம் பெண்கள் வாங்க, இந்த பக்கம் ஆண்கள் வாங்க. அல்லது பெண்கள் ஃபர்ஸ்ட் ரோல வாங்க, ஆண்கள் செகண்ட் ரோல வாங்க. நான் ஜெபிக்க போறேன். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு தமது பராக்கிரமத்தை கொடுக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுகிற ஒரு நாளா இருக்கட்டும். நான் சொல்றேன் திரும்பவும் பிரதர்,
நீ ஏதோ ஒரு உயர்ந்த தகப்பன்னு வாழ்ந்துட்டு சந்தோஷப்பட்டு போயிடாத. நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அந்த உணர்வு உள்ளவர்கள் மட்டும் இங்க வாங்க. ஆபிரகாமாய் அழைக்கப்பட்டவர்கள், தாவீதாக அழைக்கப்பட்டவர்கள், ஏசாயாவாக அழைக்கப்பட்டவர்கள், நெகேமியாவாக அழைக்கப்பட்டவர்கள், எஸ்தராக அழைக்கப்பட்டவர்கள், ரூத்தாக அழைக்கப்பட்டவர்கள், தெபோராளாக அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே முன்னாடி வாங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பார். ஆவியானவர் உங்களை அளவில்லாமல் அசைவாடி ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை கொடுப்பார், தன் கிருபைகளை கொடுப்பார், தன் தரிசனத்தை கொடுப்பார். நீங்கள் ஆவியானவராலே நடத்தப்படுவீர்கள், கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பப்படுவீர்கள், கர்த்தருடைய கிருபைகளாலே பயன்படுத்தப்படுவீர்கள், கர்த்தருடைய தரிசனத்தினாலே கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். தயவு செய்து யாரும் கண்ணை திறக்காது. யாராவது போறாங்களா, இவ போனாலா, அவன் போனாலா, அவன் வந்தானா, இவ வந்தானா, கொன்றுவேன். மரியாதையா கண்ணு மூடி. உனக்கு ஏவுதலா இருந்தா முன்னாடி வா. என்னை தருகுரே கரத்தில் என்னை படைக்கிறே பாதத்தில். உண்மையாக நீங்க தான். தருகுரேன் கரத்தில் என்னை படைக்கிறேன் பாதத்தில் என்னை தருகுரேன் கரத்தில் என்னை படைக்கிறேன் பாதத்தில். உங்களை உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாக, அலங்கத்தை கட்டுகிறவர்களாக, தகப்பனாக, தாயாக, அரசர்களாக, கர்த்தரை துதிக்கிறவர்களாக, தேவனை ஆராதிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, ஆராதனையை நடத்துகிறவர்களாக, வார்த்தையை கொடுக்கிறவர்களாக, ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர்களாக உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஒன்று கருத்து, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. மறுபடியுமாய் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. அழைத்தவரே என் ஊழியத்தில் ஆதாரமே. இந்த வார்த்தை இங்க நிக்கிற உங்களை கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு தாயா தகப்பனாய் மாற்றும். உங்கள் ஊழியக்காரனாய், உங்கள் தகப்பனாய் நான் உங்கள் மேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் வெறுமையாக இருக்கலாம், ஒரு நாள் வரும் அநேக ஜாதிகளுக்கு தாயாய் தகப்பனாய் நிற்க. In the name of Jesus, I bless in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இங்கே நிற்கிற இவர்களை நான் ஆவிக்குரிய தாய் தகப்பன்களாக ஆசீர்வதிக்கிறேன், தீர்க்க தரிசிகளாய் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தன்னுடைய தீர்க்க தரிசன ஆவியினாலே நிரப்புவாராக. இவர்கள் நாவுகள் சுட்டரிக்கப்படுவதாக, இவர்கள் நாவுகள் தொடப்படுவதாக. தாவீதை போல கர்த்தரை ஆராதிக்கிற அந்த கிருபைகள் இந்த பிள்ளைகள் மேல் இறங்குவதாக, இவர்கள் தலையின் மேல் இறங்குவதாக. இவர்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தரை புதிய புதிய பாடல்களாக, புதிய புதிய துதிகளால துதிக்கக்கூடிய சபை துதி வீரர்களாய் மாறுவார்களாக. அந்த அபிஷேகம் இவர்கள் மேல் இறங்கும்படி சொல்லி, ஒவ்வொரு மேலும் இறங்கும்படி சொல்லி. நெகேமியாவை போல அலங்கம் இடிந்து கிடந்த பொழுது, அது பாழா இருந்த பொழுது தன் வேலையை உதறி தள்ளி அலங்கத்தை கட்டி எழுப்பின அந்த நெகேமியாவை போல தேசத்திலே இடிந்து கிடக்கிற அநேக ஸ்தலங்களை கட்டுகிறவர்களாய் கர்த்தர் இவர்களை பயன்படுத்துவாராக. கர்த்தர் இவர்களை பயன்படுத்துவாராக. நீங்கள் அநேகரை கட்டி எழுப்புவீர்கள், அநேகரை கர்த்தருக்குள் பெற்றெடுப்பீர்கள், அநேகருடைய வாழ்க்கைக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய
இடத்துல கர்த்தர் உங்களை நிறுத்துவாரா? ஜீசஸ். கைகளை கூப்பி. அன்றைக்கு ஒரு சாதாரண மனுஷனா எங்கேயோ மறைவில போரடித்துக் கொண்டிருந்த கிதியோனுக்கு தெரியல நான் ஒரு பராக்கிரமசாலி என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் கிதியோனை பராக்கிரமசாலியாய் பார்த்தார். நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியல நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தகப்பன், உங்களுக்கு தெரியல நீங்க ஒரு தீர்க்கதரிசி, உங்களுக்கு தெரியல நீங்க ஒரு ஆராதனை வீரன், உங்களுக்கு தெரியல நீங்கள் ஆண்டவருக்காக இடிந்து போனவர்களை கட்டி எழுப்புகிறவர்களை. கர்த்தர் உங்கள் மேல் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கிருபைகளை அளவில்லாமல் தரும். அப்படி ஆவியானவர், அப்படியே வார்த்தை, அப்படி கிருபை தரிசனம் நீங்க நின்ற இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் நிற்பதாக. ஆமென். God bless you. கையில காணிக்க எடுத்துக் கொள்ளுங்கள். நான் அறிவிப்பு வாசிக்கிறேன்.